ஸோ வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம மை டிஸ்க்ளோஷர்ஸ் அதில் வந்து என்ன பார்க்க போகிறோம், இன்னும் பார்க்க போகிறதில்ல. நான் பேசுகிறேன்னு நீங்கள் கேட்க போகிறீங்க. நான் என்ன பேச போகிறேன், நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல போகிறேன். இதை தவிர ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டே வருவோங்களா? ஓகே. யோக்கி 3333 அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ஆன்ம முன்னேற்றத்திற்கு இந்த உலக விஷயங்களில் பற்று இல்லாமல் இருக்கணும்னு சொன்னீங்க. உயிரே இல்லாமல் இருக்கிற பொருட்கள் அது நம்ம தேவைக்காக வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி விட்டுடலாம். நம்ம கூட இருக்கிற அப்பா அம்மா அவங்கள என்ன பண்ணுறது? எனக்கு 22 வயசு ஆகுது, நான் நெக்ஸ்ட் எனக்கு மேரேஜ் ஆகணும், ஒய்ஃபு குழந்தைங்க இவங்க மேலே எல்லாம் எப்படி இவங்க மேலெல்லாம் எப்படி நான் ஒரு பற்று இல்லாமல் இருக்க முடியும்? நம்ம எல்லா உயிர்கள் மேலேயும் பாசமாக இருக்கணும். இந்த பாசத்துக்கும் பற்றுக்கும் என்ன வேறுபாடு? குடும்ப வாழ்க்கையோடு இருந்து முக்தி அடைய முடியும்னு சொன்னீங்க, ஆனால் கல்யாணம் பண்ணாமல் இருந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. பாருங்கள், பாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 10 நாள் வைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயந்தான். பாசம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு தேவை அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை பூர்த்தி செய்து கொள்வதற்காக நான் சொல்லக்கூடிய ஒரு வகையான ஒரு சாக்கு அன்பு பாசம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம். பரிவு வந்து அடுத்தவங்க மேலே பாவப்படுறது, யார் மேலே வேணாலும் பாவப்படலாம், ஆனால் யார் மேலே வேணாலும் பாசம் வைக்க மாட்டேன்னு பாருங்களேன். இப்போ நம்ம கூட ஒரு நெருக்கமான ஒரு உறவின்மை தான் பாசம் வைப்போம். என்னங்க ஒரு தேவைக்காக அப்படின்னு சொல்லி பாசத்தை சொல்லிட்டீங்க, அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் அப்படி தான் உங்களுக்கு புரிதல் இருக்குன்னா, பட் சந்தோஷம். உங்களுக்கு அப்படி இல்லைங்க, எனக்கு வந்து அவங்க தாங்க எல்லாமே. எங்கே உங்களுக்கு பிடிச்ச ஒரு காரியத்தை அவங்க செய்யாமல் இருக்கட்டுமே, ஒரு நாள் பொறுத்துக்குவீங்க, 2 நாள் பொறுத்துக்குவீங்க, 10 நாள் பொறுத்துக்குவீங்களா? அப்போது அந்த பாசம் எங்கே போகும்? வலிக்கி விட்ரும். அவங்க மேலேயே உன்னை நம்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்துடும். அப்போ அது பாசங்கிறது வந்து ஒரு சப்பக்கட்டு, சரிங்களா? அது இருக்கிற போல் இருக்கும், அதை ஒரு கட்டத்தில் வலிக்கி விட்டுரும். இதுதான் பாசத்தினுடைய இது. பற்றுங்கிறது வந்து ஒரு ஒரு இது இப்படி இருந்தால் அதுக்கு பேர் பற்று, சரிங்களா? உன்னை வந்து விட்டவே முடியாதுங்க, அது இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இல்லாட்டி அது இருந்ததுன்னா என்னால் வாழவே முடியாது. அப்போது விருப்பத்தின் மீது பற்று இல்லை வெறுப்பின் மீது பற்று, 2 நிலையிலையும் பற்று அப்படிங்கிறது ஏற்படும். இந்த பற்று என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், எப்பொழுதுமே துன்பத்திற்கு தான் கொண்டு போய் விடும். ஒன்று வேணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது இல்லாமல் போச்சுன்னா பிரச்சனை, ஒன்று வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது கிடைச்சதுன்னா பிரச்சனை. அப்போது பற்றுன்னு ஏதோ ஒன்று மேலே வைக்கும் பொழுது அது நம்மை எங்கே கொண்டு போய் நிறுத்தும்? துன்பத்தில் தான் கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிறது முதல்ல மனசில் புரிஞ்சுக்கங்க. இது உறவுகளுக்கும் பொருந்தும். அப்பா அம்மா என்ன, மனைவி மக்கள் என்ன, சொந்த பந்தம் என்ன, நண்பர்கள் என்ன, எல்லாத்துக்குமே இது வந்து பொருந்தத்தான் செய்யும். பற்றுன்னு நீங்கள் யார் மேலே எதை வச்சிங்கனாலுமே உங்களுக்கு அது துன்பத்தில் தான் கொண்டு போய் விடும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் இதற்கும் ஆன்ம முன்னேற்றத்திற்கும் முக்தி பேர் அடைவதற்கும் என்ன சம்மந்தம்னு கேட்கும் பொழுது, இவர்கள் எல்லாத்தும் கூடவே தான் இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த விருப்பம் இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்கள் முக்தி பேர் அடைவதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். ஏன் அப்படின்னு சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையின் மீது பற்று அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த உறவுகளின் மீது பற்று அப்படிங்கிறது இருக்குது. அட்லீஸ்ட் அதையாவது நிம்மதியாக சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு வாங்க, சரிங்களா? இங்கேயும் இல்லாமல் எதுக்கு இந்த ரெட்டை வாழ்க்கை? அது தேவையில்லை. இயற்கையாகவே நல்லா புரிஞ்சுக்கணும், இயற்கையாகவே ஒரு சிலருக்கு இதுபோல் இருக்கக்கூடிய இந்த குடும்ப சம்பந்தங்களின் மீது பற்று அப்படிங்கிறது, அவர்கள் அங்கே தான் இருப்பாங்க. அவர்களுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னு சொன்னால் உடனே ஓடி போய் எல்லா விதமான உதவி அப்படிங்கிறது எல்லாமே செய்வாங்க. ஆனால் அதற்காக அவர்கள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி இவர்களிடம் எந்த விதமான ஒரு மாற்றமும் வராது. நல்லா புரிஞ்சுக்கணும். இல்லை மாற்றம் வருது, அவர்களும் ஒரு நேரத்தில் வந்து துன்பப்பட்டார்கள், அழுதார்கள், இல்லை மகிழ்ச்சி அடைந்தார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் இருந்து உடனே வந்து அவங்க ஷிஃப்ட் ஆகி வித்தின் அ வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் அவங்க அந்த நியூட்ரலான அந்த சமநிலை அப்படிங்கிறதுக்கு போயிடுவாங்க. இந்த நிலை இயற்கையாகவே ஒரு ஆன்மாவுக்கு கிடைக்கும். இந்த நிலையை பெறுவதற்காக தான் ஆத்ம விசாரணை அப்படின்னு சொல்லக்கூடியது. இவ்வளோ நேரம் நான் முன்னாடி சொன்னதே ஆத்ம விசாரணை தான், வேறு ஒன்றும் இல்லை. இது எதுவுமே நிலை இல்லாதது. இந்த உலக வாழ்வில் இருக்கக்கூடியது நிலை இல்லாத ஒன்றின் மீது பற்று வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு துன்பத்தை வந்து விளைவிக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. உயிர் உள்ளது என்ன, உயிர் அற்றது என்ன, எல்லாமே ஒன்று தான், எல்லாமே நிலையற்றது. நிலை இல்லாத ஒன்றின் மீது பற்று வைக்கும் பொழுது அது நமக்கு துன்பத்தை விளைக்கும். அவ்வளோதானே, இதில் எந்த மாற்றமும் இல்லையே, இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் கஷ்டமும் இல்லையே. அப்போது இந்த உலக வாழ்வினுடைய குடும்ப சகிதமாகவே நான் வாழ்ந்திருக்கும் பொழுதும் இந்த மனோநிலையை நாம் வளர்த்தி கொள்வதற்கு முயற்சி செய்கிறோம். இப்படி முந்தைய பிறப்புகள் எல்லாம் செய்த முயற்சியினுடைய பலனாக இயற்கையாகவே நம்மளுடைய குணத்தில் வந்து அப்படி ஒரு தன்மை இருக்கும். இவர்கள் எதையுமே தங்களை வலுக்கட்டாயப்படுத்திக்கணும், இல்லை அவங்க சொன்னாங்க இப்படி இருந்தால் தான் நல்லது போல் அப்படின்னு சொல்லி ஒரு மேற்சாயம் பூசிக்கணும்னு அவசியமே இல்லை. அவன் இயற்கையாகவே அப்படி தான் இருப்பான்.
எடுத்துக்காட்டுக்கு வள்ளல் பெருமான் எடுத்துக்குவோமா, அவருக்கு திருமணம் செய்வதற்கு விருப்பமே கிடையாது. ஆனால் ஒரு சிவயோகி சொல்லுவார், இது ஒரு கடமையப்பா செய் அப்படின்னு சொன்னதுனால திருமணம் செய்து கொள்ளுவார். அன்று வந்து ஒரு இருவரும் கணவனும் மனைவியும் தனியாக இருக்கக்கூடிய சாந்தி முகூர்த்த நேரம். இப்போ மனையாள் வரும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்க, இதன் மீது எனக்கு பற்று இல்லை, திருமந்திரம் படின்னு எடுத்து கையில் கொடுத்துட்டார். அடுத்த நாள் ஒரு கிளம்பி போயிட்டார், எனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு கிளம்பி போயிட்டார். நம்மளால் முடியுமா? அப்போ வள்ளல் பெருமானுடைய மனோநிலை இப்படி இயற்கையாகவே அவருக்கு இதன் மீது எந்த விதமான நாட்டமும் இல்லை. சரிங்களா? அப்படி ஒரு நிலை நமக்கும் வாய்க்கும். அதற்கு நாம் முதல்ல வழிவிடணுமே. இந்த வழிவிடுவது அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன, முதல்ல இருக்கிறத முதல்ல அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் பழகிங்க. எனக்கு அப்பா அம்மா மேலே பாசம் இருக்கா, பற்று இருக்கா, அதை ஒப்புக்கொள்ளணும். முதல்ல மனைவி மக்கள் எனக்கு வேணும், குடும்பத்தை நான் உண்டு பண்ணணுங்கிற உங்களுக்கு ஒரு நாட்டம் விருப்பம் இருக்கா, அது முதல்ல ஒப்புக்கொள்ளுங்க. அதை நாடி போங்க. கூடவே நம்ம இந்த ஆன்மீக சம்பந்தமான நூட்கள் படிப்பது, பெரியவர்கள் சொல்ல கேட்பது, நாம் சுயமாக சிந்திச்சு விசாரம் பண்ணி பார்ப்பது, இதெல்லாம் பண்ணும் பொழுது இதனோடே இருந்து நாம் அந்த காரியத்தை செய்யும் பொழுது நம்மக்கிட்ட படிப்படியாக ஒரு மாற்றம் வரும். ஒரு கால் எடுத்து வச்சா தான் அடுத்த கால் போகும். நின்றுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் முன்னாடி போக மாட்டோம். சரிங்களா? அப்போ படிப்படியாக அந்த மாற்றத்தை கொண்டு வரதற்கு விருப்பப்படுவோம். இந்த முக்தி அப்படின்னு சொல்லக்கூடியதோ இல்லை பிறவாநிலை அப்படிங்கிறது ஏதோ பூதாகாரமாக நினச்சிக்கிட்டு அதற்கு குடும்பமெல்லாம் எனக்கு ஒரு பாரம், குடும்பத்தை சேர்த்திக்கணும்னு அவசியம் கிடையாது, குடும்பத்தில் இருந்தோன்னா எனக்கு முக்தி பேர் எளிமையில் கிடைக்காதுங்கிறது முட்டாள்தனம். ஏன்னா இப்போது முக்தி பேர் அடைவதற்குண்டான பயிற்சி முயற்சியெல்லாம் செய்கிறேன், ஆனால் என் மனதில் இருக்கக்கூடிய அந்த ஆசைகள் அப்படிங்கிறது தீரவே இல்லை. அப்போ நான் பேசாமல் இந்த வெறும் வேஷம் போட்டுக்கிட்டு இதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு சுற்றுறதுல ஒரு அர்த்தமே இல்லை. பார்த்தீங்களா? அதுக்கு நான் பேசாமல் கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாக வாழ்ந்தால் கூட ஒரு திருப்திங்கிற மனோநிலை நம்மகிட்ட இருந்துட்டு போயிடும் இல்லையா? ஸோ என்றைக்குமே அந்த மாதிரி என்ன இயல்பாக நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கிறதோ அதன்பால் சென்றணும். கூடவே இந்த ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களின் மீது நமக்கு நாட்டத்தையும் வளர்த்திக்கணும். இது ஒரு நாள் தலை தூக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், இது ஒரு நாள் தலை தூக்கும். எது? ஆன்மீகம்ங்கிறது ஒரு நாள் தலை தூக்கும். அன்னைக்கு இந்த குடும்பத்தோடவே நீங்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கு இது எந்த விதமான ஒரு இன்னலாக அது தோன்றாது. இதை விட்டுட்டு ஓடுனா தான் நான் நல்லா இருப்பேன்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம் வராது. இது இயற்கையாகவே நடக்கக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்கும். அப்படி தான் அது ஏற்படவும் செய்யணும். அப்படி ஏற்படும் பொழுது நமக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் நம்மக்கிட்ட வரும். அது இந்த பிறப்பிலும் வரலாம், இல்லை வேறு ஒரு பிறப்பிலும் வரலாம். குறுகிய காலத்திற்குள் வரும் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். குறைந்தபட்சம் 3 பிறவைக்குள்ளாவது வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்குண்டான முயற்சியை இப்போ நாம் எடுப்போம். அதற்காக இங்கே இருக்கக்கூடியதை விட்டுட்டோ வெறுத்துட்டோ நம்ம ஓடணும், இல்லை அதை புறம் தள்ளணும்னு அவசியம் கிடையாது. இயற்கையாகவே உங்களுக்கு அந்த தன்மை இருந்ததுன்னா நோ இஷ்யூஸ். இப்போ இயற்கையாகவே தன்மை இருக்கிறதுனால நம்ம உயர்ந்தவன், அப்படி இல்லைன்னா நான் தாழ்ந்தவன், அந்த எண்ணமே முதல்ல தவறு. அவங்களுடைய பக்குவ நிலை அவங்கள அங்கே கூட்டிகிட்டு போயிடுச்சு, நாமளும் அங்கே போகுவோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை, கவலை வேண்டாம். சரிங்களா? அதனால் என்ன இந்த உலக வாழ்வில் என்ன பிடிச்சிருக்கோ, அது உணவாகட்டும் இல்லை ஒரு உறவுகளாகட்டும், நிம்மதியாக முதல்ல வாழுங்க. முதல்ல உங்களுக்கு மனசுக்கு கோணாத ஒரு வாழ்க்கையை முதல்ல வாழுங்க. அந்த ஒரு திருப்தி, நல்லா இருக்கேன்ப்பா, அதை பூரணமாக முதல்ல சொல்லுங்கள். அதற்கப்புறம் தான் அடுத்த ஒரு நிலை அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும். பசியில் இருக்கிறவனுக்கு கொண்டு போய் ஆன்மீகத்தை சொன்னோம்னா அவன் கேட்க மாட்டான் பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தேவைகளின் மீது பசி இருக்கக்கூடியவங்ககிட்ட கொண்டு போய் இதை விட்டுட்டு வான்னு சொன்னால் ஒரு சிலவன் கேட்க மாட்டான். ஒரு சிலர் கேட்டுட்டு வந்துட்டு அவனுக்கு இங்கேயும் போகிறதா அங்கே போகிறதான்னு இந்த ஒத்தையார் அட்டையை பிடிக்கிற நிலைமைக்கு அவன் போயிடுவான். அது தவறு, அது பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ முதல் நிம்மதியாக வாழுங்க. 22 வயசு தானே ஆச்சு. இப்போவே இந்த மாதிரி எல்லாம் ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு வருதுன்னா ஒரு பக்குவமான ஒரு முதிர்ச்சியான மனோநிலை நாடி நீங்கள் போகிறீங்கிறது நல்ல விஷயம். அதையும் இருங்க. சராசரி உங்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் வாழ ஆரம்பிங்க, தவறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அடுத்து எஸ் விஷ்ணு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இது எல்லாமே மாயை அப்படின்னு தெரிஞ்சாலுமே நம்ம இந்த ஒரு வகையான ஒரு எரிச்சலான ஒரு மனோநிலை அப்படிங்கிறது நமக்கு ஏன் இருக்குது? இந்த உலக வாழ்வில் நம்ம ஏதோ கட்டுண்டு கிடப்பது போல் அப்படிங்கிறது ஒன்று தோணுதே. நம்ம சோல் கேம் டு நோ த திங் வைஃப், அதாவது இது எல்லாமே ஆன்மாதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய வேலை அப்படிங்கிறது நமக்கு ஏன் ஒரு வகையான மன அழுத்தம் அப்படிங்கிறத நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது? நமக்கு இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வேகமாக நடக்குது. இந்த உலகத்தை விட்டு வேகமாக போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணமெல்லாம் இருக்குது. நான் என்ன கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஒன்றும் கற்றுக்கலாம் வேண்டாம். உங்களுக்கு பிடிக்காத வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் வேலை இந்த உலகத்துட்டு ஓடணும். இந்த உலகத்துட்டெல்லாம் எங்கேயும் போக முடியாது. போனால் திருப்பி இங்கே தான் வரப்போகிறோம். ஏன்னா நம்மளுடைய தேவை பற்றுங்கிறதெல்லாம் இங்கே தான் இருக்குது. சரிங்களா? நீங்கள் செய்கிற ஒரு செயல் உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒவ்வாத ஒரு செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க.
அதனோட இந்த ஆன்மீகத்தையும் பொருத்திக்கிட்டீங்க, அவ்வளோதான். இந்த ஆன்மீகம்ங்கிறது இப்போ ஒரு எஸ்கேப் மெக்கானிசம் தான் உங்களுக்கே தவிர உண்மையான ஆன்மீகத்தினுடைய புரிதல் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரொட்டீன் உங்களுக்கு ஏதோ பிடிக்காத ஒரு ரொட்டீனாக இருக்குது. இது ஒரு சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறேன். என்ன நைட் ஷிஃப்ட் ஜாப் பார்க்குறது, இந்த ஐடி கம்பெனியில் போடுறது, 4 பேருக்கு என் கம்பெனியில் எங்கள் கூட இருக்கவனுங்க ஜாலரை தட்டிகிட்டே இருக்கானுங்க, நமக்கு அது ஆகாதுங்க. உங்களுக்கு ஜாலரை தட்டுறதுக்கு பிடிக்காத இருக்கும், உங்கள் கம்பெனி அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுமா இருக்கும் மேனேஜரு. அப்போ அது உங்களுக்கு ஒரு வெறுப்பை, ஒரு சலிப்பு தட்டும். உழைக்கிற உழைப்புக்கு வந்து நமக்கு உண்டான ஒரு ஊதியம் உயர்வு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காது, அது ஒரு சலிப்பு தட்டும். அதற்காக கொண்டு வந்து ஆன்மீகத்தை இங்கே பொருத்தக்கூடாது. அதனோடே இருக்கும் பொழுதும் சமமான மனோநிலையை வளர்த்தி கொள்வதற்குண்டான ஒரு நிலை அப்படிங்கிறது பார்க்கணும். அடுத்து ஒரு பெட்டரான ஒரு இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லையே. முதல்ல இது ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டராக இருக்கக்கூடிய லைஃப் சராசரியாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரை நீக்கிறோம். வாழ்க்கையே வந்து எப்படின்னா, இந்த நீச்சல் தெரியாத தண்ணிக்குள்ளே விழுந்தாப்பில் இருக்கும் பொழுது அவனுக்கு ஏன்டா நீச்சல் கற்றுக்கலன்னு கரையில் இருக்கிறவன் கேள்வி கேட்குற மாதிரி ஆகி போயிடும். சரிங்களா? அதனால் முதல்ல இருக்கிற இடத்த ஸ்திரப்படுத்திக்கும். பின்ன வந்து நம்ம வந்து இதெல்லாம் மாயை, எல்லாமே ஆன்மாதானே, எல்லாமே சமந்தானே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தை வளர்த்திக்கும். இதெல்லாமே இது மாயை தான், இது எல்லாமே ஆன்மா தான், எல்லாம் ஒன்று தான், சமந்தான்னு தெரியும் பொழுது இது எதுவுமே நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்காதே. அப்போது ஸ்ட்ரெஸ்ஸு வந்து இதெல்லாம் மாயை, இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினைக்கிறது அது இல்லை ஆன்ம முன்னேற்றம். நம்ம இருக்கிற இடத்துல என்னமோ பஞ்சாயத்து இருக்குது நமக்கு. முதல்ல அதை சரி பண்ணுவோம், மித்து எல்லாமே தானாக சரியாக போயிடும். அதுக்கப்புறம் இந்த ஆன்மீகங்கிறது கொஞ்சம் நாளைக்கு குப்பையில் தான் கிடக்கும். இது புதுசாக அது சரி பண்ணி புதுசாக போய் இடத்துல உட்காரவும் இல்லை, அதில் ஏதாவது ஒரு புதுசாக ஸ்ட்ரெஸ் வர வரைக்கும் ஆன்மீகம் கொஞ்சம் கிடப்பில் தான் கிடக்கும். ஸோ முதல்ல நம்மளுடைய நிலைமையை சரி செஞ்சுக்குவோம், மித்து எல்லாம் பின்ன சரி ஆயிரும் தானாவே. விஷால் அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், எல்லாமே வந்து மனதினால் மாறும், ஒரு குணமாகும் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அந்த நேரத்தில் என்னுடைய கடந்த காலத்தினுடைய ஒரு அவமானமான ஒரு நிலை, இல்லை ஒரு குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறதெல்லாமே வந்து மேலிடுது. இதை எப்படி குணப்படுத்துவது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி எண்ணங்கள் வெளிவருது பார்த்திங்களா, அமைதியாக உட்காரும் பொழுது அந்த எண்ணங்கள் வெளிவருது இல்லை, அதை வெளிவர உடனும். அதுதான் அதுக்கு உண்டான ஒரு க்யூரை, குணமாக்குவதற்கு உண்டான ஒரு வழியே என்னென்னா அதை வெளிவிடணும். நம்ம முந்தின நாள் உணவு உண்ணறோம், அந்த உணவு சத்தாக மாறி அதன் மீது இருக்கக்கூடிய கழிவு என்ன பண்ணுது, மலமாக வெளியே வருது, சிறுநீராக வெளியே வருது. மலஜலம் அப்படிங்கிறது கழியுது இல்லையா, அது வெளியே வர்றதுக்கு தானே விடுறோம். அது கழிவு, அது வேண்டாம், அது உள்ளூர் தங்கி இருக்கும் பொழுது அது உடலுக்கு ஆகாதுன்னு அது வெளிவரக்கு விடுறோம்ல, உடலினுடைய கழிவுகள் நீங்குது இல்லையா. தினமும் குளிக்கிறோம் இல்லை, அப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை நீக்குவதற்கு தானே குளிக்கிறோம். அதுபோல் தான் உணர்வுகளும். அந்த அமைதியான ஒரு நிலை ஏற்படும் பொழுது தான் உள்ளே எக்ஸ்ட்ரா லோட் ஆகலை. லோடு ஆகாதப்போ தான் என்னாகும், புதுசாக உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே வரும். இப்போ வயிறு நமக்கு பொறுமிகிட்டே இருக்குது, நம்மளால் சாப்பிட முடியுமா? லோடிங் நின்றும், அன்லோடிங் ஆகணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் லோடிங் நடக்கும் இல்லைங்களா. இதே தான் உணர்வுகளுக்கும். அப்போ தியானம் என்ன பண்ணுது, கண்ணை முழிச்சிட்டு இருக்கும் பொழுது அங்கங்கே ஓடிக்கிட்டு அதை ஆடிட்டு அதை எதை வச்சு ஆடிட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது நமக்கு டேட்டா வந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளை போட்டு அழுத்திடும். அவன் தான் வந்து இந்த ரெட்ரீட்டுக்கு போகிறேன், மலை ஏற போகிறேன், சாமியும் போட போகிறேன், கோயில் உலகத்துக்கு போகிறேன், ஏன் அங்கெல்லாம் போனால் அவன் அமைதியாகிடுறான். அவன் அப்படியே அமைதி ஆகும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அவனை தன்னை அறியாத ஒரு நிலையில் இருக்கான். அது வந்து இந்த ரிட்ரீட்டுக்கு கூப்பிட்டு போகிற ஆளுங்க எல்லாமே அதை பயங்கரமாக அழுவாங்க, அதெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி காமிப்பாங்க, அவங்களுக்கு அது ஒரு நல்ல மார்க்கெட்டிங்கு. அழுவாங்க, ஒரே கத்துவாங்க, இது பண்ணுவாங்க, உடனே கட்டி பிடிச்சிக்குவாங்க, உடனே இவர் வந்து ட்ராயிங்னு இது பண்ணிவிட்டு அதில் ஒரே மேஜிக்கெல்லாம் நடக்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதை வேறு ஒன்றும் இல்லை, அவனுக்கு இருக்கிற பூரா மண்டக்காய்ச்சலாம் அங்கே வந்து அப்படி அமைதியாக உட்காரும்போது வெளியே வருது. அவங்க என்ன சொல்லி தருவாங்க, அந்த எண்ணங்கள் வெளியே வரும்போது அதை விட்டுருங்க, வெளியே வரட்டும் அப்படிம்பாங்க. இது வீட்லேயே உட்காந்துட்டு பண்ண வேண்டியது தானே. இல்லை பக்கத்தில் ஏதாவது கோயில் இருக்குது, என்ன கோயில் கோலத்துக்குன்னு போனோம்னா 4 பேர் பார்ப்பாங்க, ஏன் எதுனா ராம்சேம்பாங்க கோயிலுக்கு வந்து அழுதுகிட்டு இருக்கிறான்னு கேள்வி கேட்பாங்க. அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அதனால வீட்லேயே உட்காந்துட்டு ஏதாவது அழுகிறோமா ஏதாவது பண்ணிட்டு இந்த ஓவராக நீங்கள் வந்து அதுவும் இன்னொரு இது பண்ணணும், உங்களை வந்து ஓவராக இந்த மாதிரி உணர்வுகளோட விட்டுறவும் கூடாது. அதுவும் உடலையும் மனதையும் பாதிச்சிடும். ஒரு அழுகாட்சி வருதா, இந்த ஒரே தையா தக்கான்னு குதிச்சுக்கிட்டு அப்புறம் அது அமைதியான மனோநிலையே இருக்காது. அதெல்லாம் சும்மா ஒரு சீன் பார்ட்டி பண்ணுற வேலை, அது அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ரொம்ப அந்த அட்டென்ஷன் கிராபிங் மென்டாலிட்டி ஒரு சிலருக்கு இருக்கும். அவர்கள் வந்து இந்த ஓவராக இது பண்ணிக்குவாங்க, அப்படி பண்ணக்கூடாது. அழுகாட்சி வரும், எஸ் இட் வில் ஹேப்பன். அப்போ என்ன பண்ணு, பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்கீங்கன்னா, சே இப்படி ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சு, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது, எல்லாமே வெளியே வரட்டும். இதை முதல்ல ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, ஆமாம் அந்த வெளியே வருது. சரி, அப்போ என்ன பண்ணணும், இந்த வரும்பொழுது நமக்கு ஒரு மாதிரி என்னடா அது, சே இப்படி பண்ணிட்டேனே, கட்டுப்பாக இருக்குடா, ஏன்டா இப்படி பண்ணிட்டேன், இப்படியெல்லாம் பண்ணிடக்கூடாது.
இதெல்லாம் என்னென்னா, ஒருவேளை நாம் தவறு பண்ணியிருந்தோம்னா அந்த சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட இவ்வளோ நாள் மன்னிப்பு கேட்காம இருந்தோம்னா நேராக போய் மன்னிப்பு கேட்டுறணும். இதுக்கு உண்டான ஒரு இது. அந்த மன்னிப்பு கேட்டிங்கன்னா தான் இது மன சாந்தி அடையும். ஒன்று. இன்னொன்று, ஒரு சிலதுக்கு அழுதுதிக்க வேண்டிய ஒரு இது இருக்கும். அதுக்கெல்லாம் உங்களை அழுக வச்சிரும் அது. சரிங்களா? அந்த இடத்துல கௌரவம் பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது, அழுதுறணும் பேசாமல். ஒரு சிலதுக்கு அப்படியே என்னடா அது இந்த மாதிரி இருக்கே, வாழ்க்கை எப்படி போகுது, விடுமச்சான், சரியாக போவோம், பார்த்துக்கலாம், முன்னாடி நம்ம இப்படி இருந்தோம்ல, இன்றைக்கி அதுக்கு முன்னாடி இவ்வளோ இருக்கோம்ல, அது ஒரு மாற்றம் தானே, நீ என்ன ஆன மாற்றத்தை விட்டு போட்டு ஆகாததையே யோசிச்சுக்கிட்டு இருக்க, முன்னேறுவண்டா கண்டிப்பாக, சமாதானம் சொல்லணும் நமக்கு. இது எல்லாமே நமக்கு நாமே பண்ணணும். ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போனோம்னா அவரும் இதே காரியத்தான் பண்ணுவார். சரிங்களா? சைக்காட்ரிஸ்ட்டா சைக்காலஜிஸ்ட்டா ஒரு அவங்ககிட்ட போனீங்கன்னா அவர் இதே காரியத்தான் பண்ணுவார். இதே காரியத்தை நீங்களே பண்ணிக்கங்க. உங்களுக்கு இப்படி ஒரு உணர்வுகள் மேலிடும் போதும் ஒரு உணர்வுக்கும் ஒரு வகையான ஒரு 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 கன்சல்ட்டிங் நமக்கு நாமே கொடுக்கணும். எல்லாத்துக்கும் எல்லாம் சரியாக போயிடும், எல்லாம் மாறிடும். இதெல்லாம் இதெல்லாம் ஒரு மாயும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்களுடைய ஒரு உணர்வுகளையும் அட்ரஸ் பண்ணாத வரைக்கும் அதில் ஒரு மாற்றம் ஏற்படாது. நீங்கள் ஒப்புக்கொள்ளணும், ஆமாம் எங்கிட்ட இப்படி ஒரு உணர்வு இருக்குது, நான் இதை சரியாக மாற்றிக்கணும். ஒரு சிலதுக்கு சமாதானம் சொல்லணும், ஒரு சிலதுக்கு நீங்களே மிரட்டணும், ஒரு சிலதுக்கு உங்களுக்கு நீங்களே கட்டுப்பாடு விதிச்சுக்கணும், ஒரு சிலதுக்கு உங்களை நீங்களே பாராட்டிக்கணும், ஒரு சிலதுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், ஒரு சிலதுக்கு வேறு ஒருத்தர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், ஒரு சில நேரத்தில் எல்லாத்துக்குமே சாமிகிட்ட மன்னிப்பு கேட்கணும். இத்தனை உணர்வுகள் நம்மக்கிட்ட இருக்குது. இத்தனைக்கும் இத்தனை வித்தியாசமாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். இது எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? எந்த ஒரு மனுஷனும் அவ்வளோ மோசமான அறிவினுடைய நிலை முதிர்ச்சி இல்லாமல் இருக்க மாட்டான், இல்லைங்களா? ஒருத்தனுக்கு தீங்கு இழைச்சோன்னா அவனுக்கு போய் மன்னிப்பு கேட்கணுங்க, நமக்கு அந்த அடிப்படை கூட தெரியாதா? நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. ஏன் அந்த குற்ற உணர்ச்சி வந்தது? அதுக்கு உண்டான காரணம் யார்? நானா? அப்போ நம்மளை நாமளே திருத்திக்க மாட்டோமா? இல்லை வேறு ஒருத்தருக்கு தீங்கு இழைச்சிட்டோமா, அதனால குற்றம் இருந்துச்சு, அவங்கள்ட்ட போய் மனுஷன்னு கேட்க மாட்டேன். இவ்வளவு கூடவோ ஒரு மனுஷனுக்கு தெரியாது? இதை கூடவோ ஒருத்தனுக்கு சொல்லித்தரணும் இல்லையா? அவசியப்படாதுன்னு நான் நம்புகிறேன். அந்தளவுக்கு உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுடைய ஆசிரியர்களும் உங்களை நல்லா வளர்த்திருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பெரியவர்களும் நல்லது சொல்லி வளர்த்திருப்பாங்கன்னு நம்புகிறேன். சின்ன காரியத்திற்கு கூட கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போக வேண்டாம்னு அவசியம் இல்லைன்னு நான் நம்புகிறேன். சரி. ஸோ அதனால் இந்த அமைதியாக அமரும் பொழுது ஏற்படக்கூடிய எண்ணங்களை வெளிவிட்டுருங்க. அது கழிவு, அது வெளியே வந்துடட்டும். வரும்பொழுது அப்படி ப்ராசஸ் ஆகி ரிஃபைண்டாக வெளியே வரணும். அது உங்களை துன்பத்தில் ஆளாக்கிடக்கூடாது. எப்படி இந்த சாயக்கழிவுகளை குளத்தங்கரை ஆற்றுல விடுறதுக்கு முன்னாடி ரிஃபைன் பண்ணி விடுங்கிறாங்களே, நம்மளால் இப்படி பண்ணுறதில்ல, இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ நாம் அது இது பண்ணணும். அதை திருப்பும் அதை நம்மகிட்ட வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழியாக அதை பண்ணணும். சரிங்களா? அதனால் அதை நினச்சி பயந்து ஓடக்கூடாது, அதை ப்ராசஸ் பண்ணணும் நம்ம. சரிங்களா? ஓகே. பிரேமம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நான் விடிய காலையில் எழுந்திரிச்சு ஒரு 20 நிமிஷம் அல்லது ஒரு அரை மணி நேரம் தியானம் செய்வேன். அப்பொழுது நீங்கள் தாந்திரீக முறையில் காலையில் சர்ப்பமங்கலம், கரெக்டு தானே பாருங்கள், சர்ப்பமங்கலம், நாங்கள் வீடியோஸை சர்வேச சாதகே, அதை 108 முறை படித்தால் தேவையோட கருணை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாட்காஸ்ட்டில் பேசுனீங்க. நான் அப்படிலாம் சொல்கிற ஆள் இல்லையே. யாராவது கெஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. கெஸ்ட்டு சொன்ன மாதிரி எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லையே. ஆனால் சொன்ன வேறு யாராவது பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்படி ஒன்று பண்ணியிருக்க மாட்டோமே, 108 முறை அதை படிங்க இதை படிங்கன்னு. உங்களுடைய வீடியோக்கள் அனைவரும் நான் எல்லாத்தையும் பார்ப்பேன், என்னுடைய அனுபவம் அது எல்லாம் ஓகே. இப்போ நீங்கள் அடுத்து ரீசெண்டாக ஒரு வீடியோவில் என்ன போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப மூழ்கி இந்த மாதிரி நீங்கள் மந்திரம் சொல்கிறத அந்த தெய்வம் கொண்டு இந்த நிலையில் நிறுத்துகிறது அப்படியெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் எப்பயும் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், விடக்கூடாது என்ற மாதிரி நீங்கள் ஒரு கருத்தை பதிஞ்சிருந்தீங்க. இப்போ எனக்கு நிறைய பேருக்கு இது இருக்கலாம் அப்படின்னு ஒரு தெளிவு பண்ண முடியுமா? ஓகே பாருங்கள், சங்கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு தெய்வத்தை அழைப்பதற்குண்டான ஒரு சங்கல்பம்னா முதல்ல என்ன, என் மனசில் ஒரு காரியம் நடக்கணுங்கிறத முதல்ல நான் எங்கள் மனசில் நிறுத்திக்கிறேன் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் சங்கல்பம். ஒரு கணபதியை அழைக்கிறோம், கணபதி ஹோமம் அப்படிங்கிறத பண்ணோம். முதல்ல கணபதியை சங்கல்பிப்பாங்க. அப்படின்னு என்ன, அந்த கணபதி அப்படின்னு சொல்லக்கூடியவனுடைய முழு உருவத்தோற்றத்தையும் அப்படியே மனதில் கொண்டு நிறுத்திடுவாங்க. இதை நிறுத்துறதுக்கு பேர் சங்கல்பம்னு பேர். ஒரு காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காரியத்தை கொண்டு நிறுத்தணும். இன்றைக்கி அதை தாங்க மேனிஃபெஸ்டேஷன்னு சொல்கிறான், வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்மால் சங்கல்பம்னு சொன்னால் நம்மால் மேனிஃபெஸ்டேஷனுங்கிறான், நம்மால் கடவுங்கிறான், இன்றைக்கி இவன் யூனிவர்ஸுங்கிறான், எல்லாம் ஒன்று தான். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு சங்கல்பம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி அதை முழுமையாக அந்த மனக்கண்ணில் கொண்டு நிறுத்திடணும். ஏன்னா நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அதை நோக்கி தான் நம்ம ஒரு காரியத்தை செய்ய போகிறோம். அப்போது ஒரு தேவதையை உபாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல சங்கல்பம். அதுக்குன்னா
ஒரு தெய்வத்தை வழிபடும் பொழுது, ஒரு தேவதை வழிபடும் பொழுது அவர்களை போற்றி பாடக்கூடிய பாடல்கள் இருக்கும். அங்க வடிவங்களை சொல்லுவாங்க. தலையிலிருந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த தெய்வத்தை வந்து பாராட்டி சொல்லுவது போல் அப்படியே வர்ணித்து சொல்லுவார்கள். இதை சொல்ல 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 அது அப்படியே நம்ம மனக்கண்ணில் வந்து அந்த கற்பனை வந்துடணும். இதுதான் சங்கல்பிப்பது. அப்போது இப்படி மனசுக்குள்ளே அப்படியே வச்சுட்டு அந்த தியானம் செய்கிறோம். இன்றைக்கி அதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு வழியாக போட்டா வந்துருச்சு. கண்ணு முன்னாடி போட்டா வச்சுக்கிறோமா, ஸோ அந்த போட்டா பார்த்துட்டே எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் அப்படியெல்லாம் கிடையாது, பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஒரு சங்கல்பம்னா அந்த தெய்வத்தை இது பண்ணிவிட்டு அந்த தெய்வத்தை மனசில் நினச்சி கண்ணை முழிச்சிட்டே இருப்பான். ஆனால் கவனம் பூரா அந்த சாமி மேலே இருக்கும். மனசில் நிறுத்தியிருப்பான் அந்த தெய்வத்தினுடைய ஒரு இதில். அதை நோக்கி அப்படியே இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இந்த ஒரு சங்கல்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு அதை வந்து அதற்குன்னு உண்டான ஒரு மந்திரம் இருக்கும். அந்த மந்திரத்தை 108 1008 10,008 1,08 கோடி 8 அதை சொல்கிறதுக்கு உண்டான கணக்குகள் இருக்குது. இத்தனை மாலை ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை சொல்லும் பொழுது நாம் சரியாக சொல்லும் கால் அந்த தெய்வம் நமக்கு ஒரு சில நேரம் நிதர்சனமாக பிரத்யட்சமாக நம்ம முன்னாடியே தோன்றும். எனக்கு அப்படி நடந்தது இல்லைப்பா, ஆனால் அப்படி நடந்ததுன்னு சொல்லக்கூடியவர்கள் உண்டு. அது ஆண்டவனுக்கு அவர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு உண்மை, நமக்கு தெரியாது. அப்போ அந்த மாதிரி தெய்வம் தோன்றும்னு நம்மளுடைய நூட்கள் சொல்லுது. இது ஒரு வழி. இல்லைன்னா கனவுகள் வாயிலாக தோன்றும் அப்படின்னு சொல்லுது. இல்லைன்னா நமக்கு ஏதாவது தேவைப்படக்கூடிய நேரத்தில் தேவைப்பட்ட செய்திகள் நம்மை வந்து சேரும் அப்படின்னு சொல்லும். இதெல்லாம் தெய்வம் நம்ம கூட ஒரு பேசக்கூடிய ஒரு விதமாக சொல்லப்படுது. ஒன்ஸ் இந்த இடத்த பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதற்கப்புறம் இந்த தெய்வத்து கூட நமக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நான் தான் சாமியை பிடிச்சிட்டேன்ல, பின்ன நீ என்னத்துக்கு உன்னை கும்பிட்டுக்கிட்டு இருக்காட்டி, அதான் கூப்பிட்டேன்ல, இப்போ நான் கூப்பிட்றேன்னு உனக்கு தெரியல, ஒரு பாண்டை உண்டு பண்ணிட்டேன்ல, ஒரு பிரிட்ஜை கட்டிட்டேன்ல நான், இன்னி எப்போ கூப்பிட்டாலும் நீ என்கிட்ட வரணும்னு டிமாண்டெல்லாம் வைக்க முடியாது. அது சாமி. சரிங்களா? அது ஒரு சக்தி. அதுக்கிட்ட போய் நம்ம வாதாடலாம் முடியாது. அப்போ நான் செய்கிற காரியத்தை நான் செஞ்சு தான் ஆகணும் ஆயுசு பூரா. பின்ன இது வந்து என்னுடைய தேவைக்காக நான் அதை பண்ணுறேன். இப்போ இந்த தேவை வந்து என்னுடைய ஆன்ம முன்னேற்றத்துக்காகனா அப்போ அந்த தெய்வம் ஒரு வழி சொல்லிக் கொடுக்கும். பாரு, இப்படியா ஒரு அமைதியான ஒரு சூழல் நீ இருக்கணும், அது ஒரு வழி சொல்லிக் கொடுக்கும். அதற்கப்புறமும் அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு இதை தினமும் காலையில் இத்தனை தடவை பூஜை பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதற்கு அமர்வதற்கு முன்னதாக அந்த தெய்வத்திடம் ஒரு நன்றி வச்சுட்டு, சாமி நீ எனக்கு வந்து என் கூட இருந்து நீ வழி நடத்தி செல்லுடைய அருளாசியை கொடுன்னு சொல்லி ஒரு முன்னாடி ஒரு வேண்டுதலை வச்சுட்டு பின்ன நம்ம அந்த சாமி சொல்லி கொடுத்த வழியை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ தேவைதாங்க, என்ன பண்ணணுங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய செயல் வந்து முடிவு செய்யப்படுகிறது. சரிங்களா? ஸோ ஒரு செயலை செய்கிறதும் நான் தான், அதற்குண்டான முடிவை எடுத்து போகிறதும் அதற்குண்டான வேலையும் நான் தான் செய்கிறேன். சரிங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு காரியத்தை இது பண்ணுறோன்னா ஆயுசு பூரா பண்ணணுமா? எஸ், உங்களுக்கு தேவை இருக்குன்னா பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. என்ன பண்ண? சரிங்களா? டால்டன் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, தியானத்தினால் ஏற்படக்கூடிய மனநோய் அதை வந்து எப்படி சரி செய்வது, அதுலேருந்து எப்படி வெளியே வருவதுங்க. முதல்ல தியானத்தினால மனநோய் ஏற்படாதுங்கிறத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். தியானம் அப்படிங்கிறது அமைதியாக உட்காரக்கூடிய ஒரு நிலை தான். யோக சித்த விருத்தி நிரோத்தக எதில் சொல்கிறாரு பதஞ்சலியர் தன்னுடைய யோக சூத்திர நூலில் முதல் இப்படி தான் ஆரம்பிக்கவே செய்கிறார். யோக சித்த விருத்தி நிரோத்தக. யோகம்னா என்ன? சித்த விருத்தி. எதையாவது ஒன்றின் மீது சென்று பற்றக்கூடிய அந்த ஒரு மனதை, எனக்கு அது வேணும் அது வேணும் அது வேண்டாம், இப்படி எல்லாத்து மேலேயும் நாய் வாய் வச்ச மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்கக்கூடிய அந்த மனசை போக விடாமல், அதுக்கு பேர் சித்தம்னு சொல்கிறது. எனக்கு ஒரு வேணும்னு சங்கல்பிக்கணும் பார்த்தீங்க, அது பேர் சித்தம்ங்கிறது. அந்த சித்த விருத்தி அது தொடர்ந்து இப்படியே விருத்தி அடைந்து கொண்டே வளர்ந்து கொண்டே செல்வதை நிரோத்தக நிறுத்துவது யோகம். அவ்வளோதான், அதுதான் தியானம், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ அப்படி அமைதியாக உட்காந்துக்கிறது தான் அந்த மனதை ஒருநிலைப்படுத்தும் போது அது நிலைத்தால் அது தியானம், வேறு ஒன்றும் இல்லை. நிலைக்க வைக்கிறதுக்கு அதற்கு யோகம்னு சொல்லக்கூடிய யோக சித்த விருத்தி நிரோதக, இவ்வளோதான். இதில் என்ன உங்களுக்கு மனநோய் வந்துட போகுது? அது இப்போ நிறைய இந்த மாடர்ன் இந்த காசு பிடுங்கி பண்ணுற வேலைங்க. அது இந்த வீடியோ போட்டு தையா தக்கான்னு குதிக்கிறதும் அழுகிறதும் உருண்டு பிறல்றதும், இதை போய் இவங்க கண்ட்ரோல் பண்ணுறதும், இதை ஒரு ஸ்லோ மோஷன் வீடியோவில் போட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு விட்றதும், இதெல்லாம் வந்து முட்டாள்தனமான ஒரு காரியம். சரிங்களா? எப்போ வந்து இந்த மாதிரி ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க வந்து முழுமையாக தன்னை மறந்து அப்படி உட்காரும்பொழுது அவன் ஆல்ரெடி தன்னை மறந்துட்டானே, அவன் என்ன பஞ்சாயத்து பண்ணிட போகிறான்? ஒன்றும் பண்ண மாட்டான். ஒரு சில நேரங்களில் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு சில நேரங்களில் ஒரு சிலருக்கு மட்டும் இந்த உலக வாழ்வுன்னு இருக்கக்கூடிய பற்று அப்படிங்கிறதுலேருந்து ஒரு நீக்கம் அப்படிங்கிறது கிடையாது. அதெல்லாம் அவன் முன்னாடி பல பிறகுகளில் செய்ததனுடைய தவத்தினுடைய பலன். இப்போ அவன் தவத்தில் உட்கார்ந்த உடனேயே டமால்னு அந்த ரிசல்ட் வரும். ஆனால் இந்த உலக வாழ்வினுடைய கட்டில் அவன் இருப்பான்.
இங்கேயும் போக முடியாமல் அங்கேயும் போக முடியாமல் இருக்கவனுக்கு தான் வெறுப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழல் அவனுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ அவனுக்கு தக்க ஒரு குரு, அவனுக்கு யாரோ ஒரு குரு இருக்க பட்சத்தில் அவர் வந்து அவனுக்கு கரெக்டாக வழி நடத்தும் பொழுது அவன் வந்து சரியாக அது பேலன்ஸ் பண்ணிவிட்டு போய்க்குவான். இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு வாப்பான்னு சொன்னால் வருவான். இல்லை கொஞ்ச நாளைக்கு உன் கடமையெல்லாம் முடிச்சுட்டு வா பின்ன வாப்பான்னு சொன்னால் வருவான். ஸோ இது தான் நடக்கும் அந்த இடத்துல. வேறு வந்து அது நடக்கும் இது நடக்கும். நீங்கள் எப்போ வந்து இதாகுது தெரியுமா, இந்த மூச்சை பிடிக்கிறேன்னு போனீங்களே, இப்போது பேசிக்காக நம்ம வந்து ஒரு பிராணாயாமம் பண்ணுறதுனால ஒன்றும் பெரிய இதாகிற போகிறதில்ல. இடத்துல இழுக்கிறோம், வலதில் விழுறோம், வலதில் இருக்கிறது இடத்துல விடுறோம், இதில் ஒன்றும் ஆயிர போகிறது. இதுக்கு பேர் நாடி சுத்தி. இதில் எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. அதுக்கப்புறம்னு சொல்லிட்டு இந்த மூச்சை உள்ளே கட்டி நிறுத்தி வலுக்கட்டாயம் அப்படி குறுகுறுன்னு புருவமத்தி எல்லாம் பார்த்து இந்த அங்கே கவனம் வை இங்கே கவனம் வை, இந்த மூச்சை இழுக்கிற மூச்சை பிடி அங்கே வை இங்கே வை, இங்கே தான் பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை உடலளவுலையும் மனதளவுலையும் உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு போய் கொடுக்கும். நீங்கள் அப்படி போய் ஒரு குருவை பார்த்தோ இல்லை யூடியூப் காணொலியை பார்த்து செஞ்சீங்க, ஒரு வீடியோ ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மாட்ட தான் போகிறீங்க. அதுலேருந்து எப்படி விடுவிடுவது? அந்த முழுசாக அந்த ப்ராக்டிஸை அப்படியே நிறுத்தியும் போட்டு, நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த ப்ராக்டிஸை முழுசும் நிறுத்தி போட்டு முதல்ல உங்களுடைய சராசரி வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை மறந்து இது நீங்கள் நார்மல் லைஃபுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. உணவு பழக்கத்தை சராசரி பழக்கமாக மாற்றிக்குவீங்க. உங்களுடைய உறவுகள் மத்தியில் இருக்கக்கூடிய பழக்கத்தை சராசரியாக மாற்றிக்குவீங்க. இதிலிருந்து வந்தீங்கன்னா இந்த பழைய அந்த நினப்புகள், இந்த உடம்பும் அந்த மனசும் கொண்ட அந்த ஒரு மாற்றம் நிவர்த்தி ஆகிடும். ஒன்ஸ் ஆனதுக்கப்புறம் கூட அந்த ஆத்ம விசாரணை மட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. அது வந்து உங்களை நல்ல ஒரு மாற்றத்துக்கு கொண்டு போகும். மித்தபடி தியானம் செய்வதனால மனநோயின்னு சொல்லக்கூடியது அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. அது வெள்ளைக்காரன் என்னமோ அந்த ஆர்டிக்கிள் எழுதும்பொழுது என்னமோ காரியம் பண்ணி வச்சுட்டான். அதை தவிர சித்தபெருமக்களே என்ன சொல்கிறாங்கன்னா, மூச்சை அடக்க தெரியாமல் அடக்கி தான் ஒரு பிரச்சனையில் போய் நிற்பேன்னு தான் சித்தபெருமக்கள் சொல்கிறாங்களே தவிர தியானம் செய்கிறதுனால உனக்கு ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லவே இல்லை. உடல் சூடு அதிகரிக்கும் இல்லைன்னு இல்லை. அதற்கு தான் இளநீ இருக்குது, நொங்கு இருக்குது. நீங்கள் வந்து 24 மணி நேரமும் கம்ப்யூட்டர் உட்காந்துக்குவீங்க, 24 மணி நேரம் மொபைலை தூக்கி வச்சு உட்காந்துக்குவீங்க, ராத்திரி நேரம் பூரா தூங்காமல் டிவி பார்ப்பீங்க, நல்ல உடலுக்கு தேவைப்படக்கூடிய தண்ணி குடிக்க மாட்டீங்க, நல்ல சோறு திங்க மாட்டீங்க, பூரா ரோட்டு கடையிலையா திங்க வேண்டியது, எல்லா விதமான ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தையும் வாரி கட்டி திங்க வேண்டியது, வேண்டாத பழக்கங்கள் எல்லாம் வச்சுக்க வேண்டியது, இது எல்லாம் பண்ணி உடம்பு கெடுப்பீங்க. அது எல்லாத்தையும் யோசிக்க மாட்டீங்க. இது எல்லாமே பண்ணி போட்டு தியானம் பண்ணும்பொழுது எனக்கு தியானத்தினால எனக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால் என்ன சொல்கிறேன், உடம்பு சூடாகாமல் வேறு என்ன தான் ஆகும்? அசுத்த சூடாக தான் வரதான் செய்யும். உடம்புக்குள்ளே பூரா கழிவாக கிடக்குது, வேறு என்ன ஒன்றும். காய்ச்சல் வந்துன்னு என்ன ஆகுது, உடம்பு ஏன் உஷ்ணமாகுது? அந்த அதுக்கு உள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. அந்த கழிவெல்லாம் வெளியே நீக்கணும், அந்த கவத்தை கரைச்சி வெளியே கொண்டு வரணும், உடல் சூடு தான் ஆகும் இல்லைங்களா? அதே தான் வந்து இந்த உடலில் கழிவுகள் இருக்குது, நீங்கள் தியானம் பண்ணுறீங்க, அசுத்த சூடாக மாறி அது வெளியே நீக்கிறதுக்கு இது ஒன்றும். அன்ஃபார்ச்சுனேட்லி இது வெளியே நீங்காது. என்னவா மாறும்? கேஸ் வயிறு பொறுமோ, அந்த ஸ்கின் அது வேர்வையில் வரும்பொழுது அது ஒழுக்கமாக அது வரல, நான் ஒழுக்கமாக குளிக்கல தேய்ச்சி இது பண்ணலன்னா அந்த இடத்துல வரும்போது ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். நாம் கடைசி வரைக்குமே உணவு பழக்கத்தை மாற்றிருக்க மாட்டோம், தூக்கத்தை சரி பண்ணியிருக்க மாட்டோம், கம்ப்யூட்டர் பார்க்குறத குறைச்சிருக்க மாட்டோம், எந்த மாற்றமும் நம்மக்கிட்ட வந்திருக்காது. ஆனால் தியானம் பண்ணுறதுனால எனக்கு பிரச்சனை வருது, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் என்ன சொல்கிறேன், வாழ்வியலை முதல்ல சரி செய்யணும். ஆன்மீகம் அப்படிங்கிறதே ஒரு வாழ்வியல் தான். இந்த வாழ்வியலுக்குள்ளே ஒரு நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணணும். இந்த மாற்றம் உடலையும் மனதையும் உணர்வுகள்லையும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பழைய வாழ்க்கையை விடணுமே. இந்த பழைய வாழ்க்கையை விடணுங்கிறதுக்காக குடும்பத்தை விட்டுட்டு ஓடணுங்கிறது கிடையாது. இவ்வளோ நாள் தகாத காரியங்கள் செய்கிறோன்னு சொல்கிறத மாற்றணும். காலையில் நேரத்தில் எந்திரி, சாயங்கால நேரத்தில் சாப்பிட்டு தூங்கு, இல்லை நேரத்தில் தூங்கு, இந்த மாதிரி இல்லை. இதெல்லாம் இருக்கே. பசிக்கும் போது சாப்பிடு, பசித்த பின் புசி அப்படின்னு சொல்கிறாங்களே. தாகம் எடுக்கும்போது நீர் வேட்கை இருக்கும் பொழுது நீர் பருகுவது, இதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் பண்ணாமல் நான் போய் தியானம் பண்ணேன் எனக்கு பஞ்சாயத்து வந்ததுன்னு சொன்னால் தியானம் குறையில்லை, நம்மளுடைய வாழ்வியலே அங்கே பிரச்சனையாக இருக்குது. சரிங்களா? ஓகே. விக்னேஷ் பிரபு அவர் என்ன கேட்குறாருன்னா, அவங்க வந்து இந்து மதத்திலேருந்து கிறிஸ்துவத்தை தழுவிட்டாங்களாம். சில மாதங்களாக தியானம் அப்படிங்கிறதும் ஆன்ம முன்னேற்றம், ஞானம் அடைவது குறித்து நிறைய ஆன்மீகவாதிகள்கிட்ட வீடியோ பார்க்குறேன். அவங்கள்ட்ட வந்து உபதேசம் நல்லா பிடிச்சிருக்கு. கிறிஸ்துவ பிரசங்கங்களின் கொள்கைகள் வந்து அந்த மாதிரி கிடையாது. கிறிஸ்துவம் அப்படிங்கிறத விட்டு வெளியே வரணுமா, இல்லை கிறிஸ்துவத்தை பின்பற்றி கொண்டே உபதேசம் கேட்டு ஞானம் அடைய முடியுமா, ஏதாவது தடங்கள் ஏற்படுமா அப்படிங்கிறாங்க. தடங்கள் எல்லாம் ஒன்றும் ஏற்படாதுங்க. இப்போது
நான் கிறிஸ்துவ நூல் முழுசும் படித்ததில்லை, என்னால் அதை கமெண்ட் பண்ண முடியாது. ஆனால் ஒரு ஒரு கலாச்சாரம் தோன்றிய இடத்துல அது நேர்மையாக நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இது இஸ்லாத்துக்கு ஆனாலும் சரி, கிறிஸ்துவத்துக்கு ஆனாலும் சரி, அது தோன்றிய இடத்துல அதற்குண்டான முறையில் அது அங்கே இருக்கும். இந்த வேறு ஒரு இடத்திற்கு அது பயணித்து வரும் பொழுது வேறு ஒரு இடத்தவர்கள் வேறு ஒரு இடத்தினுடைய ஒரு கலாச்சாரத்தையோ ஒரு மதத்தையோ பின்பற்ற ஆரம்பிக்கும் பொழுது இவங்க அந்த ஆதி தோன்றுதலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உண்டான ஒரு மாற்றத்தை இவங்க கொண்டு வர மாட்டாங்க. இவங்க கலாச்சாரத்தில் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போது இதெல்லாம் எங்கே போய் நிற்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு வகையான மூடத்தனமான ஒரு சில நிலைகளில் தான் போய் நிற்கும். இப்போ எத்தனையோ பிற மதத்தவர்கள் கிறிஸ்தவர், அது என்ன போய் பிற மதம், கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ தேர் இழுக்கிறத பார்த்துருக்கோம் தெரியுமா? சாமி பல்லக்கு வச்சு தூக்கிட்டு போகிறது, தேர் இழுக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் தெரியுமா? எங்கள் கிறிஸ்தவத்துலேயும் இஸ்லாமியத்துலேயும் அதெல்லாம் இருக்கா? கிடையாது, இல்லைங்களா? எத்தனையோ இந்த மண் சார்ந்த பழக்கம் உடனே என்ன சொல்லிடுவாங்க, இது தமிழர் பாரம்பரியம் அப்படின்ட்டுருவாங்க. எல்லாம் தமிழர் பாரம்பரியம்னா இப்போ தமிழர்னோட இதை பின்பற்ற வேண்டியது தானே? ஏன் திருப்பியும் உன்னை வேற ஒரு பேர் சொல்கிறேன்னு கேட்டோம்னா இப்போ நம்மளை வாக்குவாதத்துக்கு வருவாங்க. அது அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இது பண்ணுறதில்ல. அப்போது இந்த ஒரு மாற்றமே நம்மக்கிட்ட முதல்ல ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிடுது. நீங்கள் இவ்வளோ காலம் ஒரு வகையான ஒரு பின்பற்றுதலின் பேரில் இருந்திருக்கீங்க, ஒரு ஹிந்துவிசம் அப்படின்னு இருந்தீங்க, அப்புறம் கிறிஸ்டியானிட்டிக்கு போனீங்கன்னா இந்த மாற்றமே முதல்ல தவறு தான். ஒரு நிலையில் இல்லாதது இன்னொரு இடத்துல கிடைக்குங்கிறது ஃபஸ்ட்டு முட்டாள்தனம். ஒரு நிலையில் இல்லைன்னு சொல்கிறதே தவறு. ஏன்னா அதை நான் இன்னும் ஆழம் பார்க்கலேன்னு அர்த்தம். நான் ஏதோ ஒரு சந்தர்ப்பவசத்தினால ஏதோ ஒரு தேவைக்காகவோ நான் இங்கே மாறியிருப்பேன், அதுக்கு கூட பரவாயில்ல, ஏதோ சுயநலத்துக்காக போனேன்றலாம். இல்லைங்க, இங்கே எதுவுமே கிடையாதுங்க, அங்கே போய் தாங்க எனக்கு ஒரு மாற்றம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. கிறிஸ்தவத்துலேயும் தனித்து உண்டான எல்லா ஞானங்களும் உண்டு, இஸ்லாத்தில் தனித்து எல்லா ஞானங்களும் உண்டு, இங்கே இந்துவிசம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு கலெக்டிவ் ஃபார்ம் அதுலேயும் தனித்து எல்லா ஞானங்களும் உண்டு. ஆனால் அதில் தனித்து நின்று ஊன்றிய ஆழம் காணணும். இப்போது நான் ஒரு சில கிறிஸ்துவ நூட்கள் படிச்சிருக்கேன், மேலை நாட்டவர்களுடைய ஆராய்ச்சி இதெல்லாம் படிச்சிருக்கேன் ரொம்ப முன்னாடி ஒரு வெப்சைட்டில். அவங்க அந்த பைபிளில் இருக்கக்கூடிய வேர்ஸ் எல்லாம் எழுதி இந்த சம்மனஸ், அதாவது ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, இது எல்லாம் சக்கரங்கள், இந்த நிலைகளில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க, இதை மறைபொருளாக எழுதியிருக்காங்கன்னு. அப்படி சொல்லப்படி பார்க்கும் பொழுது கிறிஸ்துவ நூலில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட விஷயங்கள் மறைபொருளாகவே இருக்கே. காலம் காலமாக உங்களுக்கு அந்த நூலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கேன். ஏகப்பட்ட பைபிள் வேர்ஷன்ஸ் இருக்குது தெரியுங்களா? எப்படி நம்ம ஊராக மகாபாரதம் ராமாயணம் பல வெர்ஷன் இருக்கோ, அந்த மாதிரி பைபிளுக்கு நிறைய வெர்ஷன் ஆஃப் பைபிள்ஸ் இருக்குது. இப்போ இவ்வளோ ஒரு குழப்பமான ஒரு சூழலில் நமக்கு ஒரு விடிவு காலம் வருவது ரொம்ப சிரமம். அதுக்கு நீங்கள் தனியாக ஆராய்ச்சி பண்ணி அதை பண்ணி அதற்கு நீங்கள் இந்த மாதிரி ஏதோ சரி சந்தர்ப்பவசத்தால் நான் அந்த மாதிரி போயிட்டேங்க, என்னால் திருப்ப வர முடியல, வர்றதுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைங்க, நான் சந்தர்ப்பவசம், நான் என்னை கிறிஸ்துவனாக தான் காட்டிக்கொள்ளணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் பரவாயில்ல, நீங்கள் அங்கேயே இருங்க. ஆனால் எளிமையாக இங்கே நாம் முக்தி பேர் அடைவதற்கு இல்லை ஆன்மீக நாட்டம் கொள்வதற்கு நீங்கள் நிறைய ஆன்மீக விஷயங்கள், அதாவது நம் மண் சார்ந்து இங்கே இருக்கக்கூடியது, இப்போ சைவசித்தாந்த பாட வகுப்புக்கு போகிறது, இல்லை ஒரு வைணவ ஆச்சாரியர் பேசக்கூடியதை நம்ம கேட்பது, இது போல் இருக்கக்கூடிய நிறைய ஆன்மீகவாதிகள் இப்போது இது போல் பறந்து கேட்கும் பொழுது ஒரு வகையில் நம்மகிட்டே ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். என்ன மாற்றம் ஏற்படும்? எல்லாம் ஒன்று தாங்கிறதுக்கு உண்டான புரிதல் வரும். இப்படி தான் ஆராய்ச்சி ஆரம்பிக்கும். இப்போ நான் என்னை இந்துன்னு சொல்லிக்க மாட்டேன், கிறிஸ்டன்னு சொல்லிக்க மாட்டேன், என்கிட்ட ஒரு சமத்துவம் வந்துடும். பட் பை பேப்பர்ஸ்னால் என்னையே ஏதோ ஒன்று சொல்லித்தான் ஆகணும்னு பாருங்களேன். உலகத்தினுடைய நடை இன்றைக்கி அப்படி இருக்குது. ஸோ உங்களை ஒரு நிலைப்படுத்திக்கிங்க, ஏதோ ஒரு நிலையில் இருந்துக்குங்க. ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஒரு தேடுதல் அப்படிங்கிறது பறந்து இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு இடத்துக்குள்ளே கன்ஃபைன் ஆக மாட்டீங்க. நான் இங்கேயே இருக்கணுமா, நான் அங்கே போகணுமா, இல்லை திருப்பி வேற எங்காவது போகணுமா, அந்த குழப்பமே வராது. நான் எங்கே இருந்தால் என்ன, நான் எல்லாத்தையும் கற்றுக்கிறேன். எல்லாத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு லாஜிக் அப்படி லிங்க் பண்ணிட்டே வரோம். அப்போ எல்லாமே ஒன்று தான் சொல்கிறாங்க. சொல்லக்கூடிய விதம் மாறி இருக்குது. ஏன்னா அந்த கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் இங்கேருந்து இந்த மாற்றம் வருது. இப்போ நம்ம துவைதம்னு சொல்கிறோம், அத்வைதம் வசிஷ்ட அத்வைதம்னு சொல்கிறோம், அத்வைதம்னு சொல்கிறோம். இது ஒரு பாதை, அவ்வளோதான். இந்த புரிதல் நமக்கு வரும்பொழுது அதுக்கப்புறம் எல்லா மதமாக எதானே சொல்லுதுன்னு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஒரு மதத்தின் மீது உண்டான ஒரு சாயம் இல்லாமல் பை கவர்மெண்ட் ரெக்கார்டு, பை ஃபேமிலி புரிதல், நான் ஏதோ ஒன்று இருந்துட்டு போகிறேன், அது இருந்துட்டு போட்டோம், எனக்கும் ஏதோ ஒரு நாம்கேவாஸ் ஏதோ ஒன்று வேணும், ஸோ அது இருந்துட்டு போட்டோம். ஆனால் என்னுடைய திறந்த மனதானது எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு மனோநிலைக்கு வந்துடுச்சுங்கிறதுக்கு இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னா
நோ இஷ்யூஸ். அந்த ஒரு மனநிலையை வளர்த்திக்கிறது பார்ப்போம். ஸோ யார் பேசினாலும் ஆன்மீகம் சம்மந்தமாக நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது அவசியம். ஸோ மதம் திருப்பியும் மாறணுமான்னா அந்த குழப்பமே வேண்டாம். மாறுறதும் மாறாதும் உங்கள் விருப்பம். நான் அங்கே வேண்டான்னு சொல்ல வரல. திருப்பி இந்துவிசம் வந்தீங்கனாலுமே திருப்பி அந்தளவுக்கு ஓடக்கூடாது. திருப்பி அதனுடைய ஆழத்தை பார்க்கணும். கிறிஸ்தவத்தில் இருக்கும் பொழுது இங்கேயே இருக்குங்க, எனக்கு திருப்பி வர முடியும், அங்கே இருந்துகிட்டே எல்லாத்தையும் திருப்பி படிக்கலாமே. முயற்சி பண்ணி பாருங்கள். ஒரு வேளை இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா விக்னேஷ் பிரபு 5476 கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முன்னாடி ஒரு வீடியோவில் ஒரு இது பதிவு கேட்டிருக்காரு. ஓகே, பெக்கோ அவங்க பார்த்தீங்களா, ஒரு லாட்ரி சீட்டு வாங்கிட்டு நான் ஜெயிக்கணும்னு சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்ணால் நடக்க வாய்ப்பு இருக்கா ஜெயிக்கிறதுக்கு அப்படின்ட்டு. அது காசு வேணும்னே மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதானே. இது என்னையா அது? நான் அந்த அது என்னவோ ஒரு இது காசை திருடிட்டு ஒரு ரஜினி படத்தில் வரும்ல, ஜெயிலுக்குள்ள உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. காசை திருடி போய் பேரிச்சம்பழம் வாங்கி தின்னதுக்கு நீ பேரிச்சம்பழத்தையே திருடி இருக்க வேண்டியதுடா அப்படிம்பார் ரஜினி. அந்த மாதிரி லாட்ரி சீட்டு வாங்கி லாட்ரி சீட்டு ஜெயிச்சு பணம் வரணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு பணம் வரணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதானே. என்னையே பொழைக்க தெரியாது. யாருங்க இது? பெக்கோ R5Z கஷ்டகால உண்மையானது. சந்தோஷ் செல்வம் அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், தண்ணியை பார்த்தாலே ஒரு மாதிரி கிடுக்கு விடுக்குன்னு அவருக்கு வந்து ஒரு பயமாக இருக்குது. அதுவும் நைட்டு தூங்கும்போது தண்ணியை பற்றி நினச்சாலே வந்து தூக்கமே போயிடுது கம்ப்ளீட்டாக. ரொம்ப பயமாக இருக்குது. அப்படி பயம் வரும்போது சிவபெருமானை வந்து எப்போவுமே கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்திட்டா நிறுத்திக்கிறாராம். அப்புறம் தண்ணி வந்து ஆழமாக இருக்கிற தண்ணியெல்லாம் பார்த்தாலே வந்து கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல வர்ற மாதிரி ஆகுது. அதுவும் வீடியோவில் வந்து கடல் அலையை பார்த்தா கூட என்னால் முழுசாக பார்க்க முடியல. அது என் பக்கத்தில் வந்து என் மேலே விழுங்குற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு உண்டான ஒரு நிலை வந்து நான் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஆன்மூலக பதிவுகள் ரொம்ப இதில் பார்க்கணுன்னா நம்ம நித்திலந்தனமணி சேனலில் மெனி லைஃப்ஸ் மெனி மாஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை இப்படி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நீளமும் பிங்க் கலர் கொண்ட ஒரு புக்கு இப்படி பிடிச்சிட்டு இருக்கிற இதே மாதிரி இருக்கும். இந்த சட்டை இது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு புக்கு படிச்சுட்ருப்பேன். மெனி லைஃப்ஸ் மெனி மாஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு டாக்டர் பிரையன் வீஸ் அப்படின்னு எழுதினவர். அதில் வந்து ஒரு நர்ஸு பிள்ளை வந்து ஒரு இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷனில் அமர்த்துவார். அப்போ அந்த பொண்ணு வந்து இதே போல் அந்த நிறைய செய்திகளை சொல்லும் பொழுது அவங்க என்ன அந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷனில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து முன்னாடி கிரேக்க நாட்டில் வாழ்ந்திருக்கும் பொழுது அந்த கடல் கொண்ட ஒரு காரணத்தினால அவர்கள் வந்து உயிர் இழந்திருப்பாங்க. அப்போ அந்த நீரில் மூழ்கி அதை அடிச்சுட்டு போய் கடல் கொண்டு இருக்குமோ ஏதோ ஒரு இயற்கை சீற்றான நீரில் மூழ்கி இறந்துருப்பாங்க. அப்போது அதை அடிச்சுட்டு போய் அந்த ஒரு உடனே இறப்பு ஏற்படாது பார்த்திங்களா, அப்படி கடல் தண்ணி மூங்கினோடனே அதை அடிச்சுட்டு போகும். அப்புறம் அங்கங்கே முட்டி உடல் வலி வேதனைகளோடு இருந்து மூச்சு திணறி இப்படி தானே சாவும். உடனே சாவு வர போகிறதில்ல. இது எல்லாம் ஆன்மாவில் போய் பதிஞ்சிடும் இந்த வலி வேதனைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ என்ன ஆயிரும்னா, அது என்னைக்கோ ஒரு பிறப்பில் கிரேக்கத்தில் நடந்தது சரிங்களா. இந்த பிறப்பில் அந்த பொண்ணு வந்து நர்ஸாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் தண்ணி பார்த்தா அந்த பொண்ணுக்கு வந்து பயங்கர ஆயிரும் அந்த பிள்ளை. அப்போ அதை வந்து பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷனில் கொண்டு போய் அது இது பண்ணி இல்லைம்மா எல்லாம் சரியாக போச்சுமா, அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா பயப்படணும்னு அவசியம் இல்லைன்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வெளியே வரும். அப்படின்னா என்னென்னா, இது ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய ஆழ் மனசில் பதிஞ்ச ஒரு பதிவு. ஏதோ ஒரு காலகட்டம். இது ஒரு பாசிபிலிட்டி, நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஏதோ ஒரு பிறப்பில் நடந்ததனுடைய தாக்கம். ஒன்று, சிறு வயதில் இருக்கும் பொழுது நாம் எதுலையாவது நீரில் விழுந்திருப்போம், கொஞ்சம் தத்தளிச்சிருப்போம், பின்ன நம்மளை வந்து யாரோ ஒருத்தங்க காப்பாற்றிருப்பாங்க சரிங்களா. இது வந்து ஒரு வகையான ட்ராமா, மென்டல் ட்ராமா, மனசில் ஏற்பட்ட ஒரு ஆழமான ஒரு ஒரு வேதனை பொருந்திய ஒரு தாக்கம். இது என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னால், மனசு வந்து இதை மறக்க வச்சிரும். ஏன்னா அது திருப்ப ஞாபகம் இருந்துன்னா பயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு மறக்க வச்சிரும். மூளை வந்து அதை மறந்துடும், மறந்த மாதிரி கொண்டே நிறுத்திடும். ஆனால் அந்த உணர்வு மட்டும் நம்மளை விட்டு போகவே போகாது. சின்ன குழந்தையாக இருக்கும்போது நடந்திருக்கும், ஆனால் வயசானதுக்கப்புறமும் கூட அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு பாசிபிலிட்டி. இது ரெண்டுமே பாசிபிலிட்டி. ஒன்று ஏதோ ஒரு பிறப்பில் நடந்தது, 2 இந்த பிறப்பிலேயே நடந்தது, ஆனால் மறந்துருப்போம். ஸோ இது ரெண்டுமே விளையாட்டு போல் சரி பரவாயில்லன்னு விடக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. நீங்கள் வந்து இதை நாமளே சரி செய்து கொள்ளலாம். இல்லைப்பா தண்ணி பார்த்தா அது ஒன்றும் பயப்படுறக்கு இல்லை, ஆமாம் ஆழமாக இருக்குது, கீழே ஏதோ ஒன்று இருக்கும், ஒன்றும் பண்ணுறக்கு இல்லை, அது அப்படி தான் தண்ணி. வேணா ஒரு தற்காப்புக்காக வேணா நம்ம நீச்சல் கற்றுக்க போவோமே, போனால் நம்ம தற்காத்துக்கலாம்ல, எங்கே நீரில் ஒரு கால் தவறி ஏதாவது ஆனாலும் நம்ம நீந்தலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி நீச்சல் கற்றுக்க போங்க. ஒரு வகையான தைரியம் மனசில் ஏற்படும். இது ஒரு வழி. அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல மனோதத்துவ நிபுணர் அவர்கிட்ட போய் பாருங்கள். இந்த யோகா தெரப்பிஸ்ட்டுன்னு எல்லாம் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் பாருங்கள்.
ஒரு பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் வாய்ப்பு இருந்தால் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்மளை வந்து ஒரு மருத்துவத்தில் ஒரு நிபுணத்துவம் பெற்றவர் மூலமாக நம்ம ஒரு ஒரு ஆலோசனை பெற்று நம்மளை வந்து இதிலிருந்து சரி செய்து கொள்வதுங்க சரி. இது ஒரு மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு தாக்கம். இது முன்னே 2 காரணம் சொன்னேன். அந்த காரணத்தினால ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு தாக்கம். இதை உடனடியாக நாம் சரி செய்து கொள்வது நல்ல ஒரு பலனை நமக்கு பயத்து கொடுக்கும். நாமளே சரி செய்துக்கிட்டோம்னா முடிகிற அளவுக்கு உங்களுக்கு மனதைரியம் இருக்குன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா யாரோ ஒரு எக்ஸ்பர்ட் அவங்கக்கிட்ட போகிறது, அவர்களுடைய உதவியை நாடுவது சாலச் சிறந்தது. உமா மகேஸ்வரி செல்வபாண்டியன் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு உயிர் மனம் கர்ம வினைப்படி துயரம் அனுபவிக்கிறது என்றால் அதன் உள்ளிருக்கும் பிரம்மம் அதற்கு மனதளவில் கூட உதவ முடியாதா? இதை பற்றி தாங்கள் வைக்கணும். பிரம்மங்கிறது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். பிரம்மங்கிறது அது அசைவற்ற ஒரு தன்மை. அதை தான் நம்ம இறைன்னு சொல்கிறோம். அது எந்த ஒரு காரியமும் பண்ணாது. ஆனால் ஒரு காரியம் பண்ணுறதுக்கு உண்டான சக்தி எல்லாமே அது கொடுக்கும். அப்போது ஒரு உயிர் ஒரு மனம் வந்து கர்ம வினையின்படி அனுபவிக்குது அப்படின்னு சொன்னால் அந்த உள்ளிருந்து ஒரு 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 வாய்ஸ் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு பேச்சு நம்ம கேட்டே இருக்கும். பாரு, இப்போ நீ வந்து பொறுமையாக இருக்கணும். இது இப்படி ஒரு சூழல் இருக்குது. இந்த சூழலுக்கு எதிர்த்து நீ வந்து சண்டையிட்டு உன்னால் மல்லு கட்டி மாளாது. நீ அமைதியாயிரு, காலம் மாறும், பொறுமையாயிரு. இது உள்ளிருந்து ஒரு வாய்ஸ் வரும். வரலேன்னு மட்டும் நாக்கூசாமல் போய் சொல்லாதீங்க. ஒரு மனுஷனுக்கும் கூட இப்படி ஒரு மாற்றம் வராமல் இருக்கவே இருக்காது. ஒரு காரியம் செய்ய போகிறோம், பாரு இந்த காரியம் செய்யாத, இது தவறு அப்படிங்கிறது வந்து உள்ளிருந்து மனசு சொல்லும். இதுதான் ஆன்மா வந்து நமக்கு குறியிட்டு காட்டக்கூடியது. இதுதான் இறைவன் நம்மிடம் பேசுவதுன்னு சொல்லக்கூடியது. நமக்கு வந்து இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய பற்று, அது எப்படிப்பா முட்டி மோதி பார்த்துடணுமில்ல, நல்ல படத்தில் டைலாக் பேசுகிற மாதிரி பேசிட்டு நம்மளும் ஏதோ ஒரு காரியத்தை பண்ணுற போகிறோம், அப்புறம் செருப்படி திங்கிறது தான். வேறு என்ன சொல்கிறதுங்க? அந்த உள்ளிருந்து எப்பவுமே அந்த சப்தம் எல்லா மனிதர்களுக்கும் கேட்கணும். முதல்ல நமக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு காரியத்தை செய்ய போகிறதுக்கு முன்னாடி இது சரியா தவறா, இதை பண்ணலாமா, ஒரு 4 பேர்த்துல ஆலோசனை கேட்டதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் சிந்திச்சு பார்க்கணும். நாம் இது என்ன காரண காரியம் இருக்கா, இது பண்ண அப்படி ஆகுமா, இதுலேருந்து அப்படி இருக்கா. அப்போது ஒரு தெளிவு நமக்கு வந்துட்டு அந்த காரியம் வேண்டாம்ப்பா, ஆனால் நமக்கு தேவைன்னு தோணும் மனசு. ஆனால் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்து இது காரியம் இது சரிப்பட்டு வரும், அப்போ வேண்டாம்ப்பா. அந்த வேண்டான்னு சொல்கிறது வந்து நம்மளுடைய வேணும்னு அந்த ஆசையினால் வேணும்னு சொல்லக்கூடியதை காட்டிலும் அந்த வேண்டான்னு சொல்லக்கூடியது ஒரு திருப்தியை கொடுக்கும். அதை பூரணமாக வேண்டான்னு ஒதுக்கிடணும், ஆசைக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. இது எல்லாம் தான் இறைவன் நமக்கு காட்டக்கூடிய வழி. முன்னாடி கர்ம வினையின்படி வரக்கூடியதற்கும் விடை இந்த இடத்துல உண்டு. இந்த பிறப்பில் புதுசாக செய்யக்கூடிய கர்மத்தினால் வரக்கூடிய வினையிலிருந்தும் தப்பிக்கிறதுக்கும் கர்மம் செய்வதற்கு முன்னதாகவே நம்மளை தற்காத்து நிறுத்தோம். நாம் தான் அதை கேட்டுக்கிறது இல்லைங்கிறது தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு பாருங்களேன். மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? டிவோஷனல் பிபி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, முக்தி நிலை அப்படின்னு சொன்னால் என்னென்னு. முக்தி நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வகையான மனோநிலைங்க. சரிங்களா? இந்த 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 இப்போ நமக்கு வந்து பூமி மட்டும்தான் தெரியும் இல்லையா? இந்த பூமியில் இருக்கக்கூடியதே நிலை இல்லாதது அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஒன்று சொல்கிறேன், அப்புறம் இது பண்ணிக்கலாம். எதுவுமே நிலை இல்லாது, இது உண்மை தானே, ஒன்றும் பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லையே. இன்றைக்கி நாம் புரிஞ்சுக்கிறோன்னு சொல்கிற நாமே நாளைக்கு இருக்க மாட்டோம்ல. அதாவது இந்த உடல் அப்படிங்கிறது அழிஞ்சு போயிடும் பார்த்தீங்களா? அப்போ எல்லாமே நிலை இல்லாதது. இதுபோல தான் ஒரு ஆக்கம், ஒரு ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மொத்த அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே, இந்த உலக வாழ்வில் நாம் பார்த்து மயங்கக்கூடிய ஒரு மிகுந்த அழகுடைய ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, அவளால் என்னன்னு கூட கேட்க முடியாத அளவுக்கு அவ்வளோ உயர்ந்த அழகுடைய இருக்கக்கூடிய தேவமங்கையரானாலும் சரி, அதற்கு மேல் உயர்ந்து இருக்கக்கூடிய தெய்வங்களானாலும் சரி, அவர்களுக்கும் ஒரு கால அளவுங்கிறது உண்டு. அவர்களும் அனித்தியம் அப்படிங்கிறத இங்கிருந்தே நம்ம அவர்களை பார்க்கணும், அவங்க கூட நான் வந்து பேசி அளவலாவை மகிழ்ந்திருக்கணும், அதில் ஒன்றும் அவசியம் கிடையாது. இங்கே இருக்கும் பொழுதே மனமானது திடப்பட்ட நிலையில் இருக்கணும், ஊர்ஜிதமாக இருக்கணும். இதெல்லாம் நிலை இல்லாதது. நிலை இல்லாத ஒன்று மேலே உங்களுக்கு ஏதாவது ஆசை வருமா? நிலை இல்லை, அதுவும் நல்ல மனசில் ஆழமாக ஊன்றி இது பண்ணிடுச்சு. நிலை இல்லாத ஆசை வருமா? ஆனால் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம், சோறு வேணும் இல்லைங்களா? ஸோ அதனால் என்னுடைய ஒரு 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 காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி பார்த்துக்கிறேன், உறவுகள் மத்தியில் இருக்கேன், தட் இஸ் ஆல் ஓகேப்பா. ஓகே, இவங்க இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி, இல்லைன்னா துக்கம்ங்கிற அந்த ஒரு நிலையே எனக்கு இருக்கவே இருக்காது. அது என்றைக்கே ஒரு நாள் இல்லாமல் போக போகிறது தானே. அதில் எதுக்கு போய் நான் வந்து மகிழ்ச்சி அடைவதற்கும் துக்கம் அடைவதற்கும் அப்படிங்கிற அந்த ஒரு மனோநிலையை உறுதி பூண்டு அவர்கள் மனதில் கொண்டு வரும் பொழுது அவன் என்னென்னைக்குமே மகிழ்ச்சியான ஒரு சூழலில் அவன் இருப்பான். இதுதான் ஃபஸ்ட்டு மாற்றம். இந்த மகிழ்ச்சி எது மேலேயும் பிடிப்பு இல்லாத ஒரு பற்று இல்லாத ஒரு நிலையில் அவன் அப்படியே வச்சுருக்கும்.
எதர்ச்சியாக ஏதோ ஒரு காரியம் நடக்குதா வாழ்க்கையில், அது அப்படியே அவன் பாட்டுக்கு அனுபவிச்சுட்டு அப்படி கடந்து போயிட்டே இருப்பான். எதன் மீதையும் தன்னை பொருத்திக்க மாட்டான். தன்னை கொண்டு வேறு ஏதோ ஒன்று கொண்டு வந்து தன்னிடமும் அவன் பொருத்தி நிறுத்திக்க மாட்டான். இந்த மனோநிலை கொண்டவர்களே முக்தி நிலை அடைந்தவர்கள். அவர்களுக்கு எந்த பற்றுமே இல்லாதப்போ அவங்க எங்கே போவாங்க? அப்படியே அந்த இறைங்கிற தன்மையோடு அப்படியே போய் கரைஞ்சிருவாங்க. இதுதான் முக்தி நிலைன்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மாற்றம் எங்கே ஏற்படுது? மனோநிலையில் ஏற்படுது. இந்த மனோநிலை ஏற்பட்ட உடனேயே அவர்களுக்கு இந்த இடத்துல முக்திங்கிறது கிடைச்சி. அவர்களுக்கு பேர் தான் ஜீவன் முக்தர்கள். வாழும் பொழுதே முக்தி அடைந்தவர்கள் அவர்கள். இதற்கு நீங்கள் புதுசாக போய் காடு மலை ஏறணும், போய் தலையில் நிற்கணும், இல்லை போய் பல ரிட்ரீட் அட்டன் பண்ணணும், மூச்சு பிடிச்சிட்டு காலை தூக்கி கழுத்தில் வச்சுட்டு உட்காரணும், ஒன்றும் அவசியம் கிடையாது. ஒன்றும் தேவையில்லை. மனதை சீர் செய்து கொண்டாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே திருப்பி வரமாட்டோம். அதுதான் முக்தி நிலைன்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? முஷாஷி அவர் என்ன கேட்குறாருன்னா, மியமோட்டோ முசாஷி அவங்க ஒரு பெரிய ஒரு போர் வீரன். ஓகே, மியமோட்டோ முசாஷி. ஆமாம். நல்ல செயல் தீய செயல் அப்படின்னு ஒன்று இருக்கா? கிடையாது. போன நித்திலதன மணி சேனலில் போன வாரம் Q&Aல அதை சொல்லியிருக்கேன். போன ஞாயிற்றுக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை Q&Aல அதை சொல்லியிருக்கேன். தெளிவாகவே சொல்லியிருக்கேன். நான் நல்லது தீயதுன்னு இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அது வெறும் பார்வையினுடைய ஒரு மாற்றம், அவ்வளோதான். குண்டு வைக்கிறவனுக்கு அது நல்ல செயல் அவனை பொறுத்த வரைக்கும். அதனால் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு அது தீய செயல். குண்டு வைக்கிறதுங்கிறது ஒரு செயல் ஒன்று தான். ஆனால் அந்த நன்மையாக ஒருத்தன் பார்க்குறான், தீமையாக ஒருத்தன் பார்க்குறான். ஸோ அதை அணுகக்கூடிய விதத்தின்பால் அது நன்மையாக தீமையாக மனிதன் அவனவனுக்கு தகுந்தாற் போல் அவனவன் கருதி கொள்ளுகிறான். அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்று நன்மை தீமைன்னு இந்த உலகத்தில் இயற்கையில் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. அனிஷா ரன் ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு குடும்பமாக அவங்க அந்த இது பிளாக் மேஜிக் அதனால் பாதிக்கப்பட்டுட்டாங்க. was devoted to God after the black magic after their daughter came into ஓகே. ஸோ ஏன் கடவுள் மீது அதிகப்படியான ஒரு பக்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் கூட இந்த மாதிரி சூன்யம் அந்த இதெல்லாமே பாதிக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது கேட்குறாங்க. பாருங்கள், இறைவன் மீது பற்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் முழுமையாக ஞானியர்கள் போல் நாம் இறைவன் மீது ஒரு அன்பு பக்தி அப்படிங்கிறது ஒரு எல்லையற்று இருக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். நம்ம தேவைக்காக இது கும்பிட்டா நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் நாம் இருப்போம். அது முழுமையாக அந்த தெய்வத்தினுடைய அந்த ஒரு அனுக்கிரகத்தை நம்மக்கிட்ட கொண்டு சேர்க்கறதே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அப்போ நான் சாமி கும்பிட மட்டும் இல்லாமல் கும்பிட்டாவே பலன் இன்னும் முழுசாக வர மாட்டேங்குது. கும்பிடாமே விட்டுட்டேன்னு என்ன ஆகும்? சரி, அது பண்ணக்கூடாது இல்லைங்களா? செய்கிறத நான் ஒழுக்கமாக செய்யணும். அப்போ நான் இவ்வளோ நாள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதில் சீராக இன்னும் செய்யலைன்னா அப்போ இன்னும் சீராக்குவதற்கு உண்டான இது பண்ணணும். அது விட்டுட்டு ஓடக்கூடாது. விட்டுட்டு ஓடுறவன் தான் முட்டாள். இருக்கிறதுல இருந்து நான் இன்னும் என்னை மெருகேற்றி கொள்வதற்கு பார்க்கக்கூடியவன் தான் புத்திசாலி. சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த மாதிரி ஏதாவது செய்வினை சூன்யமெல்லாம் பாதிக்கும். ஏன்னா இதுபோல் இன்னொரு சக்தியை கொண்டு வந்து நம்மகிட்ட இது பண்ணுறாங்க. இதுக்கு தற்காத்து கொள்வதற்குன்னு அது ஒரு வித்தை. சரிங்களா? செய்வினை சூன்யங்கிறதெல்லாம் ஒரு வகையான ஒரு வித்தை. இந்த அண்ட சராசரம் நிறைய சக்திகள்னால ஆயிருக்கு. இந்த சக்தியை வச்சு நான் என்ன வேணாலும் பண்ண முடியும். அந்த பண்ணக்கூடிய அந்த சக்தியை எதிர்த்து நிற்பதற்கு எங்கிட்ட ஒரு வகையான சக்தி இருக்கணும். ஒரு வித்தை எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு வழி. அப்படி இல்லைன்னா முழுமையாக தெய்வத்திடம் என்னை சரணாகதி அடைய வச்சு அந்த பக்தின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான தெய்வ ஆற்றலை என்னை சுற்றி நான் சூழ வச்சுருக்கணும். இது ரெண்டு தான் வழி. ஆனால் நம்ம சராசரி வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு மனோநிலையோ பக்குவமோ கிடையாது. நமக்கு அந்த மாதிரி தெய்வ ஆற்றல் நம்மை சுற்றி எப்பவுமே இருப்பது அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு எந்த விதமான வித்தையும் தெரியாது. ஏன்னா நம்ம கலாச்சாரம் அதை சொல்லித்தரதும் கிடையாது. அதனால கண்டிப்பாக பாதிக்கப்படும். நான் சாமி கும்பிட்டேன் எனக்கு ஏன் பாதிச்சுங்கிறது குழந்தைத்தனமான ஒரு புரிதல் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால கேட்குறேன். அப்படியெல்லாம் இல்லை, யாருக்கு வேணாலும் பாதிக்கும். ஏன்னா எனக்கு என்னை தற்காத்து கொள்ள தெரியல. தெய்வம் எப்பொழுதுமே நமக்கு அனுகிரகம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நான் ரிசீவ் பண்ணுற அளவுக்கு என் பாத்திரம் சரியாக இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இல்லையா? சாமி எனக்கு அருள் கொடுக்கலீங்க, அடே சாமியெல்லாம் உனக்கு அருள் கொடுத்தது, நீ வாங்கிறதுக்கு உனக்கு யோகியதை இல்லைப்பா அப்படின்னா எனக்கு புரிதல் என்னுடைய அந்த ஒரு உடலோ மனதோ அதற்கு பக்குவமாக இல்லை. சக்தி நம்மளை சுற்றி இருக்குது. ஆனால் நம்ம எல்லாருனாலையும் கிரகிச்சிட முடியல பார்த்தீங்களா? அதனால தான் நமக்கு பிரச்சனை வர்றது. அப்போது எப்படி இன்னொரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னால் எனக்கு பாதிப்பு வந்தோ அதுபோல் இன்னொரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னால் அதுக்கு நிவர்த்தி நான் தேடி போகிறேன். இன்னொரு மாந்திரிவாதிட்டு தேடி போய் என்னை நான் குணப்படுத்திக்கிறேன். அதுதான், மற்றபடி வர ஒன்றும் இல்லை. சரிங்களா? NSM ஜெயா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, முற்பிறவைகளின் கர்ம வினை தான் இப்பொழுது நாம் வாழ்க்கையா? ஆமாங்க, காலங்காலமாக இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய எல்லா வினைகளும்
செயல்களும் நம்மளுடைய கண்மம்னு சொல்லுவாங்க. அதை ஞாபகத்தில் போய் ஆன்மாவனுடைய ஞாபகத்தில் போய் பதிந்து நிற்கும். அதிலிருந்து ஒரு சிறு பங்கை அடுத்த பிறப்புக்கு அதை எடுத்துக்கிட்டு வரும். இங்கே வந்து அதை முடிக்கிறதுக்கு பதிலாக இங்கே இன்னும் எச்சா சேர்த்திக்கும். இது எல்லாம் சேர்ந்து திருப்பவும் போய் லோடாகும். இப்படி தான் ஒரு பிறப்புகளாக அவன் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா? சில சமயங்கள் நாம் முடிவெடுப்பது நாம் விருப்பம் போல் வாழ முடியவில்லை. வாழ்க்கை போகும் போக்கில் தான் நாம் போக வேண்டியதாக இருக்கிறது. எல்லாருக்கும் அப்படி தானே? முடிவெடுத்ததை முடிவெடுத்த மாதிரியே செய்ய முடியாதெல்லாம் கிடையாது. ஆனால் அதற்குண்டான அறிவும் திறனும் நம்மகிட்ட இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கு நாம் தான் நமக்கு பதில் சொல்லிக்கணும். அறிவும் திறனும் இருக்குது அப்படின்னு சொன்னால் நாம் முடிவெடுத்த மாதிரியே தாராளமாக செய்ய முடியும். காலத்தையே நம்மளுடைய தேவைக்காக மாற்ற முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதுதான் அதற்குண்டான அளவுக்கு அறிவும் ஆற்றலும் நம்மிடம் இருக்கிறதாங்கிறக்கூடிய கேள்விக்கு நாம் பதில் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் இல்லைங்க, அந்த அளவுக்கெல்லாம் நம்ம இல்லைங்க அப்படின்னு சொன்னால் அப்போது என்ன நடக்குதோ அதுபடி தான் போயா. இல்லைங்க, அந்த திறமையில் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல முற்படுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நினச்ச மாதிரி நம்ம நினச்ச எல்லாமே நடக்குமே. ஒன்று மாற்றம் ஒன்றும் இல்லையே. என்னங்கிறீங்க? மகாவிஷ்ணு அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், மனம் ஒடுங்கி எண்ணங்கள் அற்ற நிலையில் நீடித்து நிற்குமே ஆனால் அந்த நிலையின் பெயர் என்ன? அந்த ஜோக்கு ஞாபகம் வர மாட்டேங்குதே. சரி, பரவாயில்ல, விடுவோம். அந்த மனமே இல்லைன்னு சொன்னால் அந்த நிலை என்னன்னு சொல்லுவீங்க? சுட்டி காட்டுவதற்கு அங்கே ஒன்றுமே இல்லையே. ஏதோ ஒரு மனம் இருக்குது. இப்போ நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்னா, நான் இங்கே உட்காந்து பேசுகிறேன்னு இதை சொல்கிறேன்னா யார் பேசுகிறா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் நித்தலன்கிறேன், நீங்கள் ஓஹோங்கிறீங்க. இதெல்லாம் இந்த மனமானது வேலை செய்கிற வரைக்கும் தான். கோமா ஸ்டேஜில் உட்காந்துருக்கிறவங்ககிட்ட ஏதாவது கேளுங்க பார்க்கலாம். ஒன்றும் சொல்ல முடியாது. என்ன சொல்லுவான்? அங்கே மனமே வேலை செய்யலையே. அவன் அப்படியே இருப்பான், ஜடப்பிண்டமான்றப்பான். உங்களால் அந்த நிலையை விளக்கவே முடியாது. அவன் அப்படியே இருக்காங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். வேறு என்ன சொல்கிறது? ஸோ அதுதான் மனமற்ற ஒரு நிலைங்கிறது. அதுதான் அது உங்களால் விளக்கவே முடியாது. அவன் அமைதியாக இருக்கான்னு சொல்லுவான். அமைதியும் ஒரு நிலை தான். நீங்கள் அதையும் தாண்டிட்டீங்க. ஏன்னா அமைதிங்கிற ஒரு நிலையும் மனம் வேலை செஞ்சிட்ருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் அமைதிங்கிற ஒரு நிலையில் இருப்பீங்க. அவன் அதையும் தாண்டிட்டான். மனங்கிறது அப்படியே போயிடுச்சு. ஒன்றும் இல்லாமல் அப்படி நிர்மூலமாக இருக்குது. கேவல நிலை அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துக்கு போயிடுச்சு. அப்படின்னா என்ன ஆகும்? அதை என்னென்னு விளக்க முடியும்? ஒன்றும் விளக்க முடியாது. அது அப்படி இருக்கும், அவ்வளோதான். சரிங்களா? ஜீவன் முக்தர்கள் என்றால் என்ன? இப்போ நான் முன்னாடி சொன்னோம்ல, மனம் வந்து அப்படியே இருக்குன்னு சொல்லி, அதை கண்ணு விழித்து இந்த சராசரி சமுதாய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் அப்படியே இருப்பாங்க. எந்த விதமான பற்று பிடிப்பு அப்படிங்கிறது. பொண்டாட்டி இருக்கா? இருக்குப்பா. சந்தோஷமாக இருக்கியா? அப்படின்னு ஒன்றும் இல்லை. இருக்கா? நல்லா இருக்குப்பா வாழ்க்கை. பொண்டாட்டி இல்லையே, வருத்தமாக இருக்கியா? அப்படின்னு ஒன்றும் இல்லை. அவர் ரெண்டையுமே சமமாகவே இருப்பான். அவன் மகிழ்ச்சிக்கும் ஒரு விளக்கம் கொடுக்க மாட்டான், துக்கத்துக்கும் ஒரு விளக்கம். ஏன்? எதுக்கு போய் எல்லாம் இருக்கிறது இல்லாது நாளைக்கு இன்னும் இல்லாத போகுது, அதில் என்ன போய் மகிழ்ச்சி அடைவதற்கு வருத்தம் அடைவதற்கு? அப்போ அவன் மனம் சாந்தமான அந்த கேவல நிலை அது அப்படியே இருக்கும். அதில் அசைவே இருக்காது, பேசாமல் இருக்கும். அதுக்காக அவங்க எந்திரிச்சு நடக்க மாட்டாங்களா, அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படி கேள்வி கேட்கக்கூடாது. அந்த மாதிரி காரியங்கள் செய்கிறது, வேலைக்கு போக மாட்டாங்களா, எல்லாம் செஞ்சுக்கிட்டே அந்த காரியம் தான் அதை இப்படி செஞ்சுட்டே இருப்பாங்க. அது மீது தன்னை பற்றோடு பிடித்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது அவர்களுக்கு ஏற்படாது. சரிங்களா? ஸோ அவர்கள் தான் ஜீவன் முக்தர்கள். வாழும்பொழுதே முக்தியை அடைந்த ஒரு நிலையை எய்தியவர்கள் ஜீவன் முக்தர்கள். ஜீவன் முக்தர்கள் யார் என்று கூறும் அது இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தான். இப்போ நம்ம யோக வாசிஷ்டம் பார்த்தோமா, வசிஷ்டர் ஜீவன் முக்தர் தான். அஷ்டவக்ர கீதை பார்க்குறோமா, அஷ்டவக்ரர் ஜீவன் முக்தர் தான். அவருடைய மாணாக்கரான ஜனக மகரிஷி ஜீவன் முக்தர் தான். சுக மகரிஷி ஜீவன் முக்தர் தான். எல்லா சித்தவர் மக்களும் யோகியர்களும் ரிஷிகளும் ஞானியர்களும் எல்லாம் ஜீவன் முக்தர்கள் தான். அவர்கள் எல்லாம் ஜீவன் முக்தர்கள் தான். வேறு ஒன்றும் இல்லை. கிருஷ்ண பரமாத்மா ஜீவன் முக்தர் தான். சரிங்களா? ஒருவர் ஜீவன் முக்தி நிலை அடைந்தார் என்பதை எதை வைத்து அறிந்து உள்ளது? வாய்ப்பேல். அவனை கண்டே பிடிக்க முடியாது. ஏன் கண்டுபிடிக்க முடியாது? அவன் உங்கள் கூட உட்காந்து ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருப்பான். ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. அவன் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒழுக்கம் இருக்கும், பேசுகிற பேச்சில் ஒழுக்கம் இருக்கும். சரிங்களா? அவனுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய முறையில் ஒழுக்கம் இருக்கும். ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்குது, அது மகிழ்ச்சி ஆனாலும் சரி துன்பமானாலும் சரி அதை சமமாக நோக்கக்கூடிய அந்த ஒரு அவங்ககிட்ட எந்த அசைவுமே இருக்காது. ஏடா என்ன நடந்தாலும் அவன் அப்படியே ஒரு மலர்ந்த ஒரு முகத்தோடவே இருக்கான். அவன்கிட்ட ஒரு மாற்றமே இல்லை. இதுபோல் இருக்கக்கூடிய குறிகுணங்களை கண்டு உணர்ந்து சரி ஏதோ ஒரு நல்ல ஒரு மனோநிலையில் இருக்கான் போல. ஆனால் இந்த காலகட்டத்தில் அவங்கள எல்லாத்தையும் பைத்தியம்னு சொல்கிறாங்க நம்ம ஆளுங்க. இருசி மனசு கொண்டவன், அவனுக்கு வந்து உணர்வு ரீதியாக இல்லாதவன், பற்று இல்லாதவன், பாசவிரியம் இல்லாதவன் அப்படிங்கிறாங்க.
அப்படி இருக்கக்கூடிய ஒரு மூர்க்க குணம் கொண்டவனை வந்து முக்தி நிலை அடைந்தவர்களோட பொருத்திடுறாங்க. ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய ஆட்கள் உண்டு. இவன் வந்து அப்படி சமமாக இருப்பான், சாந்தமாக இருப்பான். அந்த மாதிரி ஆட்கள் கூட நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது அவர்களோடு இதுபோல் இருக்கக்கூடிய ஆட்களோடு நாம் பயணம் செய்யும் பொழுது இதையெல்லாம் குறிகுணங்களை உணர்ந்துகிட்டே வரும்பொழுதோ இப்படி இருக்கார் எல்லாம் கவனிக்க தான் தெரியும். இவர் ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கார். அதை வந்து கவனித்து அவர் ஒரு நல்ல நிலையில் இருக்கார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு முதல்ல உங்களுக்கு அதற்குண்டான அறிவு அப்படிங்கிறது இருக்கணுமே. அப்போ அதை நம்ம வளர்த்திக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த போல் இவர்கள் தான் இந்த மாதிரி இப்படி தான் ஜீவன் முக்தர்களை கண்டுபிடிங்கன்னா அவங்கள முக்தி அடைஞ்சிட்டேன்னு சொல்லிக்க மாட்டாங்க. அவங்க அதை பற்றி ஒரு பொருட்டும் கிடையாது. அவங்களுக்கு அது ஒரு விளம்பரம் மாதிரி. அதை பற்றி அவங்களுக்கு என்ன தேவை? என்னது போய் முக்தி அடைஞ்சுன்னு சொல்கிறதில்ல, என்ன இது பெரிய ஒரு ஸ்டாம்பு குத்தி பச்சைங்களை கையெழுத்து போடுற மாதிரி ஏதோ ஒன்று அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. வந்தோம் போகிறோம் அவ்வளோதானே. திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி கிடச்சியா சந்தோஷம், ஓகே நன்றி டடா பாய் அப்படின்ட்டு அவங்க கூட போயிட்டே இருப்பாங்க. ஸோ தான் முக்தி அடைஞ்சிட்டேன்னு வார்த்தை பேசவும் மாட்டாங்க. அவங்க பல நூல் கற்றவர்களாக இருப்பார்கள். எல்லா அண்ட புவனங்களையும் அண்ட சராசரங்களையும் பகிரண்டங்களையும் தெய்வங்களையும் எல்லாம் கண்டு உணர்ந்தவர்களாக இருப்பார். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியெல்லாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இதுபோல் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லா விதமான சக்திகளும் சித்துக்களும் வாய்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. மனோநிலை சாந்தமான மனோநிலையில் அப்படியே இருக்கும். எதன் மீதும் பற்று பிடிப்பு இல்லாமல் அமைதியான ஒரு மனநிலை. இவர்களே ஜீவன் முக்தர்கள். இதுக்கு என்ன சித்து கிடையாது. அது ஒரு பொருட்டாக எடுத்துகிட்டு அவங்க அதை ப்ராக்டிஸும் பண்ண மாட்டாங்க. அது ரெண்டாவது விஷயம். பற்றே இல்லை, அப்புறம் என்ன சித்தாவது வித்தாவது போக மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள்ட்ட நீங்கள் இருந்து பார்த்து பயணிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். இது விளக்க முடியாதுங்க. ஏன்னா இப்படி இருக்கிறவங்க கறி சாப்பிட மாட்டாங்களான்னு ஒரு அபத்தமான ஒரு கேள்வி கேட்குறோன்னு வச்சுங்களேன். சரி, சாப்பிட்டா என்ன சொல்லுவீங்க? அது இப்படி ஆகும்னு. அவங்களுக்கு அதுக்கு வெள்ளைச்சோறும் சரி தான், அவங்களுக்கு கறிச்சோறும் சரி, எல்லாமே ஒன்றே தான். ஒரு பிரச்சனையுமே வராது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? ஒரு துறவி அவரோட 4 மாணாக்கர்கள் கூட அவர் அப்படியே போயிட்டுருக்கார். போய் ஒரு உணவு அருந்துவதற்கு ஒரு விடுதியில் போய் அமர்றாங்க. அந்த விடுதி அந்த இது இருக்கார் இல்லையா, பணியாளர் வந்து என்ன பண்ணிடுறாரு, அவர்கள் அமரும் பொழுது அவருக்கு ஒரு அசைவ இதை கொண்டு வந்து வச்சிடறாரு. கவனிக்கலை, பாவம் அவர் வேணும்னு பண்ணல, அசைவ உணவை கொண்டு வந்து வச்சிடுறாரு. உடனே அந்த 4 மாணாக்கர்களும் தக்கான்னு குத்திக்கிறாங்க. நீ என்ன ஒரு இது உனக்கு அடையாளம் தெரியாதா, ஒரு மரியாதை இருக்காதா, என் குரு முன்னாடி இப்படி பண்ணிட்ட, ஒரு ஆன்மீக ஞானி அவர் கொண்டு வந்து நீ அசைவ உணவு வைக்கிறையா, ஆச்சா ஓச்சான்னு ஒரு கபலீகரம் பண்ணிடுறாங்க. அவரா அந்த இது தெரியாமல் பண்ணிட்டேங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கையில் காலில் விழுந்து ஒரு இது மனசங்கடமாகி இதெல்லாம் பண்ணோன்னே குரு அப்படியே பார்த்துட்டே இருக்கார். ஒரு அமைதியாருன்னு சொல்கிறாரு. இவங்க கேட்கல. அவர் பேசாமல் வந்து அந்த அசைவ உணவை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாராம் அவர் பாட்டுக்கு. இந்த சீடர்கள், குருவே என்ன இப்படி பண்ணிட்டுறீங்க, ஐயோ இது அப்போ தப்பு இல்லையா, அபத்தம் இல்லையா, அது பாவம் இல்லையா, அது பண்ணிடுறாண்டா, நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டீங்க? அது இந்த கறி திங்கிறதுனால என்னுடைய உடலில் ஒன்றும் பெரிய பாதிப்பு வந்துட போகிறதில்ல. ஆனால் இதுக்காக நீங்கள் ஒரு நாடகம் நடத்துகிறீங்க பார்த்தீங்களா, அதனால் அவருடைய மனோநிலையம், யார் இந்த பணி செய்யக்கூடிய அந்த பணியாளர்னுடைய மனோநிலையம், உங்களுடைய மனோநிலையம் ஏற்படக்கூடிய மாற்றம் ரொம்ப பெருசு. இதுதான் உண்மையாலுமே பிரச்சனை. உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிறதும் உங்களால் அவருக்கு அடையக்கூடியதும் இந்த ஒரு சீன்னால் இங்கே சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இங்கெல்லாம் நடக்கிற ஒரு மனோநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை காட்டலும். நான் இந்த கறிசோறுங்கிறதுனால எனக்கு ஒன்றாயிர போகுது, அதனால நான் பெசாமல் இதையவே சாப்பிட்றேன். அப்போ நீ வாய் மூடிடுவேன் இல்லை, நீ எனக்காக தானே சண்டை போட்டேன், நானே தின்னுட்டேன், பேசாமல் இரு. அப்படி கப்சிப்புன்னு ஆகிட்டாங்களா? யாரும் ஒன்றும் அதுக்கப்புறம் பேசவே இல்லை. அப்புறம் மன்னிப்பு கேட்டு அதை எடுத்துக்கொண்டு போய் மாற்றி கொண்டு வந்து வச்சாங்கன்னு சொல்லுங்களேன். இவங்க ஜீவன் முக்தர்கள். இவர்கள் தான் ஜீவன் முக்தர்கள். அவர்கள்ட்ட நீங்கள் இதுக்கு என்ன விளக்கம் சொல்லுவீங்க? இன்னுங்க அது எப்படிங்க என்னாலும் சரி கறிசோறு தின்றக்கூடாது, அந்த மாதிரி நீங்கள் என்ன உலக விஷயமான என்ன லாஜிக் ஆனாலும் சரி, இந்த நூலில் அது குறிப்பிட்டிருக்கு, இந்த நூலில் இது குறிப்பிட்டிருக்கு, எதை கொண்டு வந்து அவங்க முன்னாடி வச்சிங்கனாலும் எந்த விதமான கட்டுப்பாடுகளுக்கும் அவர்கள் உட்பட்டவர்களே கிடையாது. அவங்க பாட்டுக்கு அவங்க இருப்பாங்க. உங்களால் அவங்களுடைய நிலையை விளக்க முடியாது. ஏதோ ஒரு ஒரு குடும்பம் குழந்தை குட்டி அப்படின்னு ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே இருக்காங்கன்னா அதுக்கு நேர்மையாக அவங்க நடந்துக்குவாங்க, அவ்வளோதான். அதனால் அது அவங்க கட்டுண்டவர்கள்லாம் கிடையாது. அது ஒரு அருமையான ஒரு நிலை, ஜீவன் முக்தர் நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஜீவன் முக்தர்கள் விளக்குனா இப்படி ஒவ்வொரு எடுத்துக்காட்டாக சொல்லி விளக்கிட்டே போகலாம். ரமண மகரிஷி ஜீவன் முக்தர் தான், மகாபெரியவர் ஜீவன் முக்தர் தான், சரிங்களா? அப்போது அவர்கள் கண் முன்னாடி என்ன காரியம் நடந்தாலும் சரிங்க, என்ன காரியம் நடந்தாலும் சரி,
அவர்களுக்கே ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் சரி ஒரு மாற்றமும் அவர்கள்ட்ட ஏற்படாது. அதனால தான் நிறைய பேர் கேட்பாங்க, என்னங்க ரமண மகரிஷி ஆகட்டும், ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆகட்டும், மகாபெரியவர் ஆகட்டும், அவங்களுக்கெல்லாம் உடம்புல பிரச்சனை இருந்தது, கேன்சர் இருந்தது, இது இருக்குது, கேட்ராக்ட் இருந்தது, இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்தது, குணப்படுத்தியிருக்கலாமே. படுத்தியிருக்கலாம். ஆனால் அவர்கள் அதை பற்றி ஒரு பொருட்டாக எடுத்துக்கலையே. என்றிருந்தாலும் பின்னர் அழியக்கூடிய இந்த ஒரு சரீரம் இன்றைக்கி இருக்கே, நாளைக்கு இந்த சரீரம் அழிஞ்சு போகக்கூடியது. இதை போய் எதுக்கி அவ்வளோ மெனக்கிட்டு நீ குணப்படுத்திக்கிட்டு சரி செஞ்சுக்கிட்டு இருக்கிற? நான் மனோநிலையில் இறைவன் அப்படிங்கிறத உணர்ந்துட்டேன். இதெல்லாம் உண்மை இல்லை, நிலை இல்லாதது, இதெல்லாம் மாயின்னு உணர்ந்துட்டேன். சரி, இருக்கிற காலம் வரைக்கும் இந்த உடம்பு நம்ம பயணம் பண்ணி தான் ஆகணும். வண்டியில் ஏறிட்டேன், வண்டி நிற்கிற வரைக்கும் ஓட்டி தான் ஆகணும். அதனால் அது ஓடுற வரைக்கும் ஓடட்டுப்பா, அதுக்கு என்னப்பா போய் ஓவர் ஆயிலெல்லாம் பண்ணிவிட்டு. சில நித்திய கடன்கள், காலையில் எழுந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், இல்லை துர்க்கந்த போய் ஒரு சிலர் அதையும் கூட பொருட்டாக எடுத்துக்க மாட்டான், அப்படி இருந்தவர்கள்லாம் உண்டு. ஸோ அதனால் அவங்க பாட்டுக்கு அவங்க இருப்பாங்க. நம்ம சொல்கிற இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ளெல்லாம் அவங்க ஃபிட் ஆக மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அது ஒரு வகையான ஒவ்வொரு மாதிரி ஜீவன் முக்தர்கள் வாழ்ந்துருந்தாங்க. இப்போ மகாபெரியவர் ஒரு ஜீவன் முக்தர், ஆனால் ஒரு மடாதிபதி. அந்த மடாதிபதிக்கு உண்டான சத்திய கடமைகளோடு அவர் இருந்தார், ஆனால் பற்று பிடிப்பு இல்லாமல் இருந்தார். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ரமண மகரிஷி எந்த மடாதிபதியும் கிடையாது. அவரை சுற்றி தான் ஒரு மடத்தை மற்றவங்களாம் உண்டு பண்ணாங்க. அவர் அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கவே இல்லையா, அவர் பாட்டுக்கு அவர் இருந்தார். சரிங்களா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் அதே மாதிரி தான், அவரை சுற்றி தான் எல்லாத்தையும் கட்டிட்டார். அவர் பாட்டுக்கு ஒரு கோயிலுக்கு பூஜை பண்ணிட்டு சும்மா தான் உட்காந்துருந்தார். ஸோ அதை அவங்கெல்லாம் தான் ஜீவன் முக்தர்கள். உங்களால் அவங்கள எந்த விளக்கத்திற்கும் முற்படுத்தவே முடியாது. அது ஒரு உன்னதமான ஒரு நிலைன்னு பாருங்களேன். இவர்களெல்லாம் வாழும் பொழுதே முக்தி அடைந்த பெரியவர்கள் ஜீவன் முக்தர்கள். ஜனக மகாராஜா, பெரிய ராஜா, அவர் பார்க்காத பேரழகிகளுமா, இல்லை அவர் பார்க்காத பொன்பொருளுமா, இல்லை அவர்கள் இல்லாத உணவுமா, அவர் பார்க்காத எதிரிகளா, அவர் பார்க்காத போரா, அவர் உள்ளக்கே பஞ்சாயத்து வந்ததே, சீதாதேவி தானே, அவர் உள்ளக்கே பஞ்சாயத்து வந்ததே, எந்த நேரத்துலையும் மனசு கலங்கவே இல்லையா? அதெல்லாம் அது அதனுடைய நியதி, அது அப்படி. ஆனால் என்னுடைய கடமைக்கு உட்பட்டு நான் என்ன செய்யணும் அதை செஞ்சிட்ருக்கேன். அந்த தொழிலுக்கு உட்பட்டு என்ன செய்யணும் அதை செய்யணும். தட் இஸ் ஆல். அவ்வளோதான். வேலை வேறு ஒன்றும் வேலை இல்லை, எனக்கு இருக்கிறேன், போகிறேன், அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ஜீவன் முக்தர். சரிங்களா? சிவர்களெல்லாம் ஜீவன் முக்தர்கள். இதெல்லாம் இருந்து அவர்களோடு பயணம் செய்யும்பொழுது அந்த குறிகுணங்களை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம். இதை பார்த்துட்டு ஏதாவது 1-2 விஷயத்தை பார்த்துட்டு ஏதாவது அல்ற சில்லறையில் போய் ஜீவன் முக்தர்னு சொல்லிவிட்டு அவங்க பின்னாடி சுற்றி தெரிஞ்சவங்க காலத்தை வீண் பண்ணாதீங்க. நாம் அந்த நிலைக்கு போகிறதுக்கு உண்டான வழியை பார்ப்போம். நாம் யாரையோ தேடலாம் வேண்டாம். அது ஒரு காலம் வாய்க்கும் பொழுது, அப்படி ஒரு விண்ணப்பத்தை நாம் மனதில் வைக்கும் பொழுது, ஒரு சங்கல்பத்தை உண்டு பண்ணி இருக்கும்போது திருவருளே குருவருளாக நமக்கு வரும். கவலை ஒன்றும் வேண்டாம். சரிங்களா? நீங்கள் யாரையும் தேடலாம் வேண்டாம். நாம் ஒழுக்கமாக நல்லபடியாக இருக்கிறதுக்கு உண்டான வழிவகைகளை நாம் பார்த்துக்குவோம். ஆத்ம விசாரணை பண்ணுவோம். முடிந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு அப்படியே தியானம் பண்ணுவோம். வாழ்வினுடைய சராசரி முறைகளை சீர் செய்து கொள்வோம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டால் போதும். மற்றபடி நடக்கிறது தானாக தான். படைச்சவனுக்கு தெரியாத சோறு போடுறதுக்கு அவன் பண்ணுவான். அந்த நம்பிக்கை இருந்தால் போதும். நீ தான் என்னை படைச்சி நீ எனக்கு சோறு போட போகிற இல்லையா? நான் கேட்டு நீ என்னை படைக்கலை. நான் இருந்தேன், ஒரு தவறான ஒரு இதில் இருந்தேன். அப்போ என்னை தெளிய வைக்கிறதுக்காக நீ தான் என்னை படைச்ச. நீ தான் என்னை திருப்பியும் கூப்பிட்டு போகிற. நான் முழுசும் உங்கள்கிட்ட சரணடைஞ்சிட்டேன். எனக்கு எதுவும் தெரியாது, நான் முட்டாள், உனக்கு தான் எல்லாம் தெரியும். என்னை சரியாக வழி நடத்தி கூட்டிகிட்டு போ. எனக்கு அதை தவிர வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு முழுசும் சரணாகதி அடைஞ்சிருங்க. அதுக்கு மீறி வேறு என்ன இருக்க போகுது? ஸோ அந்த ஒரு மனோநிலையை வளர்த்திக்கிட்டோம்னா போதும். பெற்றவனுக்கு சோறு போட தெரியுமில்ல, போடுவான். அந்த நம்பிக்கை இருந்தால் போதும். அவ்வளோதான். சரிதானே? ஸோ இதுதான் ஜீவன் முக்தர்களுடைய நிலை. நாமும் அதுபோல் செல்லுவதற்கு பயிற்சிங்க எடுப்போம். திருவருள் கருணையினால் திருவருள் கூடும் பொழுது நமக்கு அது வாய்க்கப்பெறும். நம்புவோம் இல்லை, நம்பணும். அதுதான் சத்தியம், நடக்கும். மகிழ்ச்சி. இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி. கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டேன் ஒரு வழியாக. ஸோ பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்னொன்று என்னமோ இருக்கும் போல் இருக்குது, கருப்பு கலரில். தேகம் இல்லாத ஜீவான்மா மிகுந்த துன்பத்தை அனுபவிக்கும் என்கிறார்கள். ஆனால் அதனால்தான் கருணை கொலை கூடாது என்கிறார்கள். தேகம் இல்லாத ஜீவான்மா அப்படி என்ன துன்பங்களை அனுபவிக்கும்? சரிங்க, கடைசி அதை ஒன்று முடிச்சிடுவோம். பற்று பிடிப்புகளோடு இருந்து ஒரு துர்மரணம் அடையக்கூடிய அந்த ஒரு ஆன்மா தான் துன்பத்தை அனுபவியோ, உடம்பில்லையே, என்னுடைய ஆசைகள் நிறைவேறாமல் இருக்கே, என்னுடைய மனைவி மக்களை பார்க்க முடியல, பெற்றோரை பார்க்க முடியல, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நினப்போட
அடுத்த நிலைக்கு படிநிலைக்கு செல்லாமல் இங்கேயே சுற்றிட்டு இருக்கும் பொழுது ஐயோ போச்சு என்னால் செய்ய முடியலையே, நான் இங்கே தான்டா இருக்கேன், என்னை பாருங்கடா, நான் பேசுகிறேன்டா, ஏன்டா உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது, இப்படியே அதுதான் துன்பமாக இருக்கும். ஆனால் அவர்களை மீட்டு கொண்டு போவாங்க. ஏன்னா போக மாட்டேன், நான் வரமாட்டேன்னு இருக்கக்கூடிய ஆன்மாக்களும் உண்டுங்கிறாங்க. அவர்களை தான் பிசாசு அந்த மாதிரிலாம் பல வார்த்தைகளில் சொல்லுவோம். அதெல்லாம் ஒரு படிநிலையில் போகும். ரொம்ப காலம் அவர்கள் இங்கே தங்கி இருக்கக்கூடாது. அதனால் அவர்கள் மனத்தை சாந்தி செய்து அவர்களை அடுத்த நிலை போவதற்கு நாம் குடும்பத்தோடு வேண்டிக்கணும். நீங்கள் போய் யாரோ ஒருத்தர் காசு கொடுத்து சுவாகா சொல்கிறதுனால ஒன்றும் ஏற்பட போகிறது. நீங்கள் குடும்பத்தாரா எப்படி போயிட்டியேப்பா, திருப்பி வாப்பான்னெல்லாம் கூப்பிட்டெல்லாம் இருக்கக்கூடாது. போனவன் தான், அவன் திருப்பெல்லாம் வரமாட்டான். ஆச்சாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டோர் மீழ்வதில்லை. சரிங்களா? போனவன் தான், அவனை கூப்பிடலாம் கூடாது. அவனோ அவளோ யாராக இருந்தாலும் சரி, அது குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, போனவன் தான். உடம்பு போச்சுன்னா போச்சு தான், அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் சரி போயிட்டியா, வருத்தமாக இருக்குது, நீ இருந்தேன்னா நல்லாயிருக்கும், ஆனால் இல்லைங்கிறது பாரமாக இருக்குது, என்ன பண்ண, நீ அடுத்த படிநிலைக்கு நீ போகணும். மனசாந்தியோட அடுத்த நல்லது ஒரு நிலைக்கு போ. இறைவா, இந்த மாதிரி நம்ம சொந்தத்தை சொல்லி, அந்த பேரை சொல்லி, பிள்ளையோ கணவரோ அது மனைவியோ ஒரு பேரை சொல்லி அவரை உன்னுடைய திருப்பாதத்தில் சேர்த்துக்கோ, அவர்கள் அடுத்த படிநிலை செல்லுவதற்கு நீ ஒரு அருள் செய் அப்படின்னு சொல்லி பூரணமாக வேண்டணும். இது முழுமையாக உங்களுக்கு அழுகாட்சி வருது, தட் இஸ் ஆல் ஓகேங்க, அதெல்லாம் ஹியூமன் ஃபீலிங்ஸ், நான் அதெல்லாம் தவறுன்னு சொல்ல வரல. ஆனால் அவர்கள் அடுத்த படிநிலைக்கு நீ போப்பா, அடுத்த நல்ல ஒரு நிலைக்கு போ, இறைவனிடம் சென்று அடுத்த ஒரு நிலைக்கு வான்னு சொல்லி அவர்களிடம் நாம் சொல்லணும். இறைவனிடமும் அவர்களுக்கு அந்த ஒரு புரிதலை கொடுத்து அவர்கள் நல்லபடியாக கூட்டிகிட்டு போகணும்னு நம்ம சொல்லணும். இந்த வேண்டுதல்களுக்கு பலன் உண்டு, நல்லா புரிஞ்சுக்கணும். யாரையுமே செத்தவனை வா என்னை விட்டு போயிட்டு இப்படி பண்ணுறேன் அப்படியெல்லாம் கூப்பிட்றாதீங்க, அதை பண்ணாதீங்க. அதுதான் அவர்களுக்கு துன்பத்தை விளைக்கும். நம்மால் பாசு வெறிங்கிற பேரில் லூசு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறது அது தவறு. லூசுன்னு சொல்கிறீங்க, அவங்க சங்கடப்பட்டு போம். தப்புன்னு சொல்லாமல் அப்புறம் வேறு என்ன சொல்கிறேன். அப்போ எப்போ தப்பு பண்ணுறது திருந்துறது? சமாதானம் சொல்லிக்கிட்டே இருந்தால் பண்ணக்கூடாது. ஒரு அடுத்த நிலைக்கு போவதற்கு தான் நம்ம ஒரு காரியத்தை செய்யணும். சரிதானுங்களே? மகிழ்ச்சி. ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு. பிடிச்சிருந்துருக்குன்னு பெருமை இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய நல்ல கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. லைக் தட்டி விட்ருங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய ஹைப் தட்டி விட்ருங்க. பொருளாதார அளவில் நம்ம சேனலுக்கு உதவி செய்யணும் விருப்பப்பட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதற்குண்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்த ஒரு பாட்காஸ்ட், ஒரு சூப்பரான ஒரு பாட்காஸ்ட் இருக்குது, அதில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நிறுத்துங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.